ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களை கூட்டி சேர்த்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளங்களோடு உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசுவீராக. சத்தியத்தை அறிகிற அறிவு ஒளி எங்கள் உள்ளங்களில் வீசட்டும். சத்தியத்துக்குள்ளே நடத்துவீராக. இன்றைக்கு எங்களுடைய ரட்சிப்பை குறித்து, இந்த உலகத்தின் பிரச்சனை என்ன, ரட்சிப்பு எப்பேற்பட்ட மகத்துவமான ஒரு காரியம் என்பதை அறிந்து கொள்ள, அதை மனம் மாற பாராட்ட எங்களுக்கு இன்றைக்கு உதவி செய்வீராக. அதில் மகிழ எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு இடங்களிலிருந்து கலந்து கொண்டிருக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். ரோமர்கள் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், கேட்போம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனை அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகளாகிய இவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஆமேன். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவருடைய பெண்கள் சுவாப அனுபவத்தை சுவாபத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணுடைய ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாத இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பயங்கரமாய் துரோகிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதுமல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியமாய் இருக்கிறார்கள். இந்த வேத பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதிலிருந்து சில காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். இதில் போன வாரம் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை எங்கேருந்து எப்படி உருவானது, அதனுடைய ஆரிஜின், அதனுடைய மூலம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். எங்கேருந்து வந்தது என்கிறது குறித்து வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அதுக்கு முந்தின வாரம் மதங்கள், மார்க்கங்கள் எப்படி உருவானது அதை பார்த்தோம். போன வாரம் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை எப்படி உருவானது அதை பார்த்தோம். இதெல்லாம் சொல்கிறதுனால தான் இந்த பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த வாரம் பாவத்தை குறித்து இந்த வசனங்கள் போதிக்கிற காரியங்களை இன்றைக்கு எடுத்துக்கொண்டு வர போகிறோம். பாவத்தை குறித்து என்ன போதிக்கிறது என்று. இதில் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் காரியங்களை சொன்னேன் நான். அதில் என்னென்னா, மனுஷன் பொதுவாக பாவத்தில் இருக்கிற மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறான். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு எழுதியிருக்குது. அப்போ பாவத்தில் விழுந்து போன மனுஷன் ஜென்ரலாக ஹி ஹேஸ் அன் ஆட்டிடியூட் அகென்ஸ்ட் காட். அவன் தேவனுக்கு விரோதமான ஒரு எண்ணத்தை கொண்டவனாக அவன் இருக்கிறான். அப்போ அவனை சரி பண்ணுறதுக்கு எந்த ப்ரோக்ராமும் ஸ்கீமும் அவனை ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இதை லேசாக தீர்க்க முடியாது. தேவனுக்கு விரோதமான பகை. தேவனை வேணான்றான். இந்த கடவுள் வேணாம்ப்பா, எனக்கு பிடிக்கல, எனக்கு வேணாமே வேணாம், இது கொண்டாடுறதுன்ட்டு
நான் இந்த கடவுளை குறித்த அறிவை வச்சுக்க மனசு இல்லை எனக்கு, இதை ஏற்றுக்கொள்ளவும் மனசு இல்லை, இதன்படி வாழவும் இஷ்டம் இல்லை எனக்கு, இந்த கடவுளை பற்றி பேசாத, இந்த கடவுளை கொண்டாடாத அப்படிங்கிறான். அப்போ அவனை வேறு ட்ரெயின் பண்ணி எல்லாம் சரி பண்ண முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ள மனுஷன் வந்தான், எதனால் அவன் அப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத இன்றைக்கு பார்க்கணும். அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த பாவத்தை குறித்த உபதேசம் அவசியமாக இருக்கிறது. பாவத்தை குறித்து புரிந்து கொள்ளும்போது தான் மனுஷன் ஏன் இப்படி இருக்கிறான்றது நமக்கு புரியும். ஆகவே பாவத்தை குறித்து போதிக்கிற இந்த போதனையில் 3 விதமாக அதை சொல்ல போகிறேன் இன்றைக்கி சிம்பிளாக. ஒன்று, த மாடர்ன் வியூ ஆஃப் சின். பாவத்தை குறித்த இந்த நவநாகரிக உலகத்தில் இருக்கிற அபிப்பிராயம். அவங்க என்ன சொல்கிறாங்க, பாவத்தை எப்படி பார்க்குறாங்க, அவங்க இன்றைக்கு உலகத்தில் பாவத்தை எப்படி பார்க்குறாங்க, மாடர்ன் வேர்ல்டில் பாவத்தை எப்படி பார்க்குறாங்க. 2வது, வேதம் பொதுவாக வேத புஸ்தகம் முழுவதையும் பார்த்திங்கன்னா பாவத்தை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது அது சொல்ல போகிறேன். 3வது, பவுல் இந்த பகுதியில் இதை குறித்து எவ்வளோ விவரமாக என்ன சொல்லுகிறார், அவர் கொடுக்குற விவரங்கள். ஒட்டுமொத்த பைபிள் வியூவும் முக்கியம், பவுல் இங்கே கொடுக்குற வியூவும் ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல மாடர்ன் வியூ, அப்புறம் பிப்ளிக்கல் வியூ, அப்புறம் பால்ஸ் வியூ அப்படின்னு சொல்லி 3 விதமாக இதை பார்க்க போகிறோம். முதல்ல மாடர்ன் வியூவை பார்ப்போம். பாவத்தை குறித்து இந்த நாகரிக உலகத்திலே இருக்கிற வியூவை நாம் பார்க்குறோம். பாவம்ங்கிறது சப்ஜெக்டே ரொம்ப வெறுக்கப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது உலகத்தாருக்கு. பாவத்தை பற்றி பேசுனீங்கனாலே கோச்சிக்குவாங்க சிலர், என்ன பாவி என்ன அது பேச்சு அப்படின்வாங்க. இன்னும் ஐரோப்பா மாதிரி இடத்துலலாம் போனீங்கன்னா, ஐரோப்பாலெலாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அங்கெல்லாம் போனீங்கன்னா சொல்லுவாங்க, ஐயோ பாவத்தை பற்றிலாம் பேசுனீங்கன்னா நீங்கள் ஏதோ வேறு, நீ என்ன சந்திரமண்டலத்தில் வந்திருக்க, என்ன உனக்கு என்ன அறிவே இல்லையா, லேட்டஸ்ட் புஸ்தகங்கள்லாம் வாசித்தது இல்லையா, பாவம்னு ஒன்றும் கிடையாது, சும்மா அந்த காலத்தில் பயங்காட்டி விட்ருக்காங்க அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு போதிச்சு வச்சுட்டாங்க. ஏற்கனவே அது நல்லா பரவி வேரூன்றிடுச்சு. அதனால் பாவத்தையே ஒழிச்சு கட்டிட்டாங்க, பாவன்ற ஐடியாவே ஒழிச்சு கட்டிட்டாங்க. பாவம்னு எதையும் பார்க்குறதில்ல. ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னா கூட அவன் பெரிய பாவம் செஞ்சதாக பார்க்குறதில்ல. மிஞ்சி போனால் ஒரு க்ரைம்னு பார்ப்பாங்க, அது ஒரு குற்றம்னு பார்ப்பாங்க, போலீஸை கூப்பிடுவாங்க. இப்போ அது கூட போய் என்ன பண்ணிட்டாங்க, டாக்டரை கூப்பிட்டுட்டாங்க. ஏன்னா அது க்ரைம் கூட கிடையாது, குற்றம் கூட கிடையாது, அவனுக்கு ஏதோ மனக்கோளாறு, அவனுக்கு புத்தி சரியில்லை, அதனால தான் கொலை பண்ணுவானா மனுஷன், எப்படி கொலை பண்ணியிருக்கான், ஏதோ புத்தி அவனுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி வாட்டர் டவுன் பண்ணி பாவத்தை ஒழிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ, பாவன்ற இந்த கான்செப்டையே மனுக்குலத்தின் மத்தியில் இல்லாமல் போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ வேலை நடந்திருக்குது. அதனால் பாவத்தை குறித்து பேசினாலே இன்றைக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது. அதை ஜனங்க விரும்புகிறதில்லை, பாவத்தை பற்றி விரும்புகிறதில்லை. 2 காரணங்கள் இருக்குது பாவத்தை குறித்த உபதேசத்தை ஏன் ஜனங்க விரும்புகிறது இல்லைன்றதுக்கு 2 காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு காரணம் என்னன்னா, இன்றைக்கி நவநாகரிக உலகத்தில் மனுஷன் எப்படி வந்தான், மனுஷன் எங்கேருந்து வந்தான், எப்படி வந்தான்றதை பற்றி அவங்க ஒரு அபிப்பிராயத்தை வச்சுருக்கிறாங்க. நம்ம வேத வசனத்தை நம்புகிறோம். வேதம் சொல்லுது கடவுள் மனுஷனை சிருஷ்டித்தார், அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அப்படின்னு நாம் நம்புகிறோம் இல்லையா. ஆனால் இன்றைக்கி அவ்வளோ சிம்பிள் கிடையாது. 1800ஆம் ஆண்டுகளில் ஆரம்பித்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மனுஷன் பரிணாம வளர்ச்சியின் மூலமாக வந்தவன். எங்கேயோ ஆரம்பித்து கோடிக்கணக்கான வருஷங்களாக எதுலேயோ ஒரு பூச்சி புழுவில் ஆரம்பித்து அப்படியே வளர்ந்து மிருகம், அப்புறம் மனுஷன் அப்படின்னு எவல்யூஷன் சொல்கிறாங்க இல்லையா, அதான் பரிணாம வளர்ச்சி, படிப்படியாக வளர்ந்து வருவது. அப்படி வளர்ந்து வந்திருக்கிறானாக்க மனுஷன் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த பாவத்தை பற்றி நாம் சொல்கிறது கிறிஸ்தவ உபதேசம் உண்மையாக இருக்குமானால் அந்த உபதேசம் எது எவல்யூஷனை பற்றிய போதனை, அதாவது பரிணாம வளர்ச்சிங்கிற காரியம் தகர்த்து எறியப்படும். அது இதுவும் அதுவும் ஒன்றா போக முடியாது. ஏன்னா அது பரிணாம வளர்ச்சி என்ன சொல்லுது, மனுஷன் உண்டாகி அப்படியே மிருகத்துலேருந்து வர்றான். இப்போ மிருகத்திலேருந்து அவன் வர்றதுனால கொஞ்சம் கெட்ட குணங்கள்லாம் அவனுக்குள்ளே கொஞ்சம் மிருகத்தன்மை கொஞ்சம் இருக்குது அவனுக்கு. அது போக 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 இவால்வ் ஆகி, அதாவது பரிணாம வளர்ச்சியில் படிப்படியாக எல்லாம் சரியாக போய்ட்டுன்னு அவங்க நம்புகிறாங்க. நம்ம பைபிள் ஆப்போசிட்டாக சொல்லுது, மனுஷன் தேவனை அறிகிற அறிவில் உண்டாக்கப்பட்டான்,
அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டான், பர்ஃபெக்டாக உண்டாக்கப்பட்டான் மனுஷன். அப்புறம் தான் பாவன்ற சக்தி அவனுக்குள்ளே வந்து கிரியை செய்து அவனுக்கு எடுத்து போட்டுச்சுன்றோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான்ப்பா, கொஞ்சம் பொறுமையாரு, இப்போ தப்பு செய்கிறான்னு பார்க்காத, இப்போ அப்படி தான் செய்வான், ஏன்னா வளர்ச்சி ஸ்டேஜில் இருக்கிறான் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ரெண்டும் ஒத்தே போகாது பாருங்கள். அப்போ கிறிஸ்தவ உபதேச உண்மைன்னு ஏற்றுக்கொண்டால் பரிணாம வளர்ச்சி அந்த கொள்கைக்கு இடமில்லாமல் போயிடும்ன்ற ஒரு இது பயப்படுறாங்க அவங்க. ரெண்டாவது என்னென்னா, வேத வசனம் வந்து ஒரு விதமான ரட்சிப்பை போதிக்கிறது. என்ன விதமான ரட்சிப்பு? கடவுளே மனுஷனாய் வர வேண்டியதாக போச்சு. ஏன்னா இங்கே யாரும் இல்லை ரட்சிக்கிறதுக்கு. பெரிய பெரிய தேவ மனுஷர்லாம் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, பெரிய பரிசுத்தவான்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் ரட்சிக்கிறதுக்கு ரட்சகர் இல்லையே. ஒரு ஆள் வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி மனுக்குலத்துக்கு பதிலாக, ஒரு மனுஷன் வந்து மனுக்குலத்துக்கு பதிலாளியாக ஒரு சப்ஸ்டிடியூட்டாக வந்து அவர்களுடைய ஸ்தானத்தில் அவர்களுடைய இடத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டு தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை, குற்றமற்ற பாவமற்ற மாசற்ற ரத்தத்தை சிந்தியவர்களை மீட்கணும். இதுதான் ரட்சிப்பின் வழி. பாவம் ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லைன்னு சொல்லிட்டார் கடவுள். அப்போ அப்படிப்பட்ட மீட்பு உண்டாகணும்னா அப்படிப்பட்ட தகுதி உள்ள ஒரு ஆள் இருக்கணும். பாவமே இல்லாத ரத்தம் உள்ள ஒருத்தர், குற்றமற்ற ரத்தம். அதுக்கு எங்கே போகிறது? அதனால தான் அவர் வர வேண்டியதாக போச்சு. இங்கே யாருக்கும் குற்றமற்ற ரத்தம் கிடையாது. அப்போ இன்கார்னேஷன், மனு அவதாரம் அவசியமாயிடுது. அது மட்டும் இல்லை, சிலுவை மரணம் அவசியமாயிடுது. அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதலும் அவசியமாயிடுது. ஏன்னா அவர் ஜீவாதிபதி, அவர் வந்து செத்து கல்லறையில் கிடக்க முடியாது. அவர் வேலை முடிஞ்சோன்னா அவர் எழுப்பிடுறார். வேலை முடிஞ்சிருச்சு இல்லை, அதனால் 3வது நாள் அவரை எழுப்பிடுறார். ஆனால் உயிர்த்தெழுதல் நம்புறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு. அப்போ இந்த வேதம் போதிக்கிற இந்த ரட்சிப்பு வந்து ஒரு மிராக்குலஸ் அண்ட் சூப்பர் நேச்சுரல் சால்வேஷன், ஒரு அற்புதம், இயற்கைக்கு மேலான அற்புதமான ஒரு ரட்சிப்பை வேதவாசனம் போதிக்குது. மனு அவதாரம், கன்னியின் வயிற்றில் பிறப்பு, அற்புதங்களை செய்கிற வாழ்க்கை, அவர் தேவனிடத்திலேருந்து வந்தார் என்று காட்டுறதுக்கு, பிறகு சிலுவையில் மரணம், கோர மரணம், பிறகு உயிர்த்தெழுதல், இப்படி ஒரு அற்புதமான ரட்சிப்பை போதிக்குது வேதவாசனம். கிறிஸ்தவ போதனை, பாவத்தை குறித்த போதனை உண்மையாக இருக்குமானால், பாவம் இப்படிப்பட்ட ஒரு சக்தி, பொல்லாத சக்தி மனுஷனை ஆக்கிரமித்து அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது, அதிலிருந்து அவனை விடுவிக்கப்பட வேணும். விடுவிக்கிறதுக்கு யாருமே இல்லை, ஒரு ரட்சகர் வரணும், அவர் வந்து சிலுவையில் மறிக்கணும், அப்படி தான் விடுதலை ஆக முடியும் அப்படின்ற அந்த உபதேசம் அவசியமாயிடுகிறது. பாவத்தை குறித்து இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டால் மனு அவதாரத்தை ஏற்றுக்கொள்ளணும், கன்னி வயிற்று பிறப்பை ஏற்றுக்கொள்ளணும், சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளணும், உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்ளணும், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும், டோட்டல் பேக்கேஜை ஏற்றுக்கொள்ளணும். இதை ஏற்றுக்கிறேன்னா அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதனால தான் இதை வெறுக்கிறாங்க. ஒன்று, இதை ஏற்றுக்கிட்டால் மனுஷன் எப்படி வந்தான்ற கொள்கையே அடிபட்டுரும், அந்த கொள்கைக்கு இடமில்லாமல் போயிடும் இது உண்மையாக இருந்தால். இன்னொன்று, இது உண்மையாக இருந்தால் வேதம் போதிக்கிறபடி உள்ள ஒரு ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகிற இந்த அற்புதமான அதிசயமான ரட்சிப்பு, மனு அவதாரம் எடுத்து வந்து சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்து அப்படி கொடுக்குற ரட்சிப்பு, அது அவசியமானதாகி விடுகிறது. இதனால தான் இந்த பாவத்தை குறித்த ஒரு உபதேசத்தை உலகம் வெறுக்கிறது. அந்த வியூ உள்ளவங்க, உலகத்தை அப்படி பார்க்குறவங்க, கடவுள்லாம் ஒன்றும் உண்டாக்கலை, எப்படி பூச்சி புள்ளிலேருந்து வந்தான் அப்படின்னு நம்புகிறவங்க, இதெல்லாம் நம்புறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. அவங்க வந்து பாவங்க மாதிரிலாம் பேசாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, மனுஷன் வளர்ந்து ஸ்டேஜ் வந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்றாங்க. இப்போ அந்த மாடர்ன் வியூவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த மாடர்ன் வியூ, அந்த திங்கிங்கே 3 படிகளில் போகுது, 3 ஸ்டெப்பில் போகுது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, சின் இஸ் நாட் எ சீரியஸ் மேட்டர். பாவம் வந்து ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாதுங்கிறது தான் நவநாகரிக உலகத்தின் ஒப்பீனியன், அபிப்பிராயம். பாவம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இது இந்த கிறிஸ்தவ பிரசங்க பொல்லாத ஆளுங்க வந்து பயங்காட்டி விட்டாங்க, இது ஒரு பெரிய பிரச்சனை, இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறாங்க. இது நான் சொன்னபடி இந்த பரிணாம வளர்ச்சியும் இந்த பாவன்ற உபதேசமும் ஒன்றா போகாது. அதனால் பரிணாம வளர்ச்சியின் மூலமாக தான் மனுஷன் உருவானான் அப்படின்ற கொள்கை வந்து 1800ஆம் ஆண்டுகள் நடுவில் வந்து அது பிரபலம் அடைய அதை அதிகமாக போதிச்சு அதை உள்ள புகுத்த இந்த பாவம், வேதவசனம் பாவத்தை குறித்து போதிக்கிற போதனை வெளியே தள்ளிட்டாங்க.
ரெண்டும் ஒன்று ஓங்குது, இன்னொன்று ஒழியுது. அது அப்படி தான். அது ரெண்டும் ஒன்றா போகவே முடியாது. இது ஓங்குச்சுன்னா அது ஒழிஞ்சிடும். அதுதான் அங்கே பிரச்சனை. அதனால் பாவத்தை குறித்த உபதேசம் பார்த்திங்கன்னா, இப்போ ஐரோப்பா போன்ற இடங்கள்லாம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி வளர்க்குறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் நினைக்கிற மனுஷர்களுக்குள்ளே தெரியுது, அவங்க எதையோ பூத்தி வச்சுருக்கிறாங்க. ஆனால் மனுஷர்களுக்கு அது புரிய தான் செய்யுது. நாங்கள் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், பார்த்துருக்குறேன். நான் பிரசங்கம் பண்ணால் ஜனங்க ஏற்றுக்க தான் செய்கிறாங்க. பிரசங்கம் இருக்குன்னு தான் பயப்படுறாங்க பேசுகிறதுக்கு. ஐயோ ஜனங்க என்ன நினச்சிறாங்களோ, இவன் எங்கேயோ எங்கள் சந்திரமண்டலத்தில் தான் வந்தான், இவன் எங்கேருந்து வந்தானோ அப்படின்னு யோசனை போகிறாங்க அப்படின்னு இவங்களே நினச்சிக்கிறாங்க. நான் எங்கேருந்து வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் நான் பேசாமல் பேசிடுறது. இதை பேசினா கரெக்டாக நல்லா கவனிக்கிறாங்க, வந்து சொல்லிட்டும் போகிறாங்க. கரெக்டுங்க, நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டுன்னு சொல்லிட்டும் போகிறாங்க. சரி, அதாவது இந்த மாடர்ன் வியூ என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கணும். இன்றைக்கி பார்க்கும்போது அவர்கள் என்ன சொல்கிறாங்க, மனுஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்லாம் அவங்க சொல்கிறதில்ல. மனுஷன்ட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லலை. பாவன்ற கான்செப்டை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் மனுஷன்ட்ட சில பிரச்சனை இருக்குதுன்றதை ஏற்றுக்கிறாங்க. அதுதாங்க. ஆமாம், மனுஷன்ட்ட சில பிரச்சனைகள் இருக்குது. அவன் ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது, கோளாறுகள்லாம் சிலதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவனை பார்த்தாலே தெரியுது, அவன் நடவடிக்கையிலே தெரியுது நிறைய கோளாறுகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, யுத்தங்கள்லாம் வேறு வந்துருச்சு. இந்த 1800ஆம் ஆண்டுகளில் இந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி போதிச்சாங்க. அப்போ ஒரு விதமான போதனை ரொம்ப மேலோங்குச்சு. அப்போ என்னென்னா, அந்த 1859 டார்வினுடைய அந்த புஸ்தகம் வந்தது பாருங்கள், பரிணாம வளர்ச்சியை பற்றி. அதுக்கப்புறம் ஒரு பிரமாதமான போதனையை கொண்டாந்தாங்க. என்ன பண்ணாங்க, மனுஷன் அப்படியே படிப்படியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கானாக்கும். அப்படியே போக 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 அப்படியே உலகம் வந்து பரலோகம் மாதிரி ஆகிடும், பிரமாதம் ஆகிடும், அதில் எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லி அப்படியே கொண்டாந்து ஜனங்கள்லாம் அப்படியே ஆஹா. அதனால தான் பாரு, இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது மோட்டர் வந்துருச்சு, டெலிஃபோன் வந்துருச்சு, இது வந்துருச்சு, எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு, இது கார் வந்துருச்சு, எல்லாம் வந்து நாம் பிரமாதமாகிட போகிறோமாக்கும். மனுக்குலமே இனிமேல் ரொம்ப அறிவாளிலாம் ரொம்ப நல்லா வாழ போகிறோமாக்கும். காட்டு மிராட்டித்தனமெல்லாம் போய்டுன்னாங்க. கடைசியில் உலக மகா யுத்தம் வந்து இது ஷாக் அடித்த மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. லட்சக்கணக்கான பேர், மில்லியன்ஸ் கணக்கில் செத்தாங்க ஜனங்க. பீரங்கிகளை கொண்டாந்து நிறுத்தி போட்டு பாம்பு போட்டு தகர்த்து எரித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கடைசியில் எப்படி மனுஷன் அப்படி இருக்கிறான். நம்ம நினச்சா அப்படியே படிப்படியாக வளர்ந்துக்கிட்டு வரான்னு பார்த்தா இன்னும் போக போக மோசமாக போகிற மாதிரில தெரியுது. எப்படி இவ்வளோ பொல்லாதவனாக இருக்கிறான், இப்படி ஒருத்தன் இப்படி கொண்டுக்கிறானுங்க, எப்படி லட்சக்கணக்கில் கொலை எப்படி நடக்குது. அப்படியே டிசல்யூஷன்ட் ஆகிட்டாங்க. அப்படியே புரியாத புதிர் ஆகிடுச்சு அவங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்கே தான் பாருங்கள் வித்தியாசம் வருது. மனுஷன்கிட்ட பிரச்சனை இருக்குதுன்றதை ஒத்துக்கிறாங்க. ஆமாம், மனுஷன் பர்ஃபெக்ட் கிடையாது, அவன் சில விஷயங்களில் ரொம்ப மோசமாக இருக்கிறான்றதை ஒத்துக்கிறாங்க. ஆனால் பாவன்றதை ஒத்துக்கிறது கிடையாது. அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் எங்கே வருதுன்னா, அப்போ யுத்தங்கள்லாம் எப்படி நடக்குது, ஏன் ஒருத்தன் அடிச்சுக்கிறான், சண்டை போட்டுக்கிறான், கொலை பண்ணிக்கிறான், ஏன் இவ்வளோ விரோதம் பகையெல்லாம் இருக்குதுன்றதை விளக்கும் போது நாம் சொல்கிற விளக்கத்துக்கும் அவங்க சொல்கிற விளக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பைபிள் சொல்கிற விளக்கம் அல்லது இந்த பழைய வியூ, கடவுளை நம்பி கடவுள் உண்டாக்குனார் மனுஷனை, கடவுள் உண்டாக்குன உலகம் அப்படின்ற அந்த வியூ வந்து அது என்ன சொல்லுது, பாவம் வந்து மனுஷன் அறிந்து வேண்டுமென்றே செய்கிற ஒன்று. இட்ஸ் எ டெலிபரேட் திங். பாவம் என்கிறது ஒரு பொல்லாத சக்தி. அது மனுஷனுக்குள்ளே நுழைஞ்சு அதை மனுஷன் தனக்குள்ளே அலோவ் பண்ணி அதன் மூலமாக வீழ்ச்சி அடைந்தான். இருந்த நல்ல நிலையில் வீழ்ச்சி அடைந்தான். அவன் ஒரு பர்ஃபெக்ட் நிலையில் உண்டாக்கப்பட்டான், பூரண நிலையில் இருந்தான், பாவம் இல்லாதவனாக இருந்தான். கடைசியில் பாவத்துக்குள்ளே விழுந்தான். அவனை அது அந்த நிலைக்கு தள்ளிடுச்சு, கீழே தள்ளிடுச்சு. இதுதான் பழைய வியூ. இந்த புது வியூ என்ன சொல்லுது, இல்லை நாங்கள் அதை ஏற்றுக்கவே முடியாது. மனுஷன் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான். அவனும் பர்ஃபெக்ட் நிலையில் உண்டாக்கலை கடவுள் அவனை. நாங்கள் சொல்கிறோம் அவன் இப்போ தான் மனுஷன் ஆகிட்டு இருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் எங்கள் விளக்கத்தை கவனிங்க அப்படின்றாங்க. இப்போ அவங்க விளக்கத்தினுடைய சில விளக்கங்களை சொல்கிறோம், பல விளக்கங்கள் சொல்கிறாங்க. அவங்க பல விதமாக சொல்கிறாங்க. எப்படியா இவ்வளோ மனுஷன் மோசமாக இருக்கிறான், இவன் பண்ணுற அக்கிரமத்துக்கெல்லாம் என்ன காரணம், கொலைக்கு என்ன காரணம், இந்த யுத்தங்களுக்கு என்ன காரணம், இது ஏன் இப்படிலாம் பண்ணுறான் மனுஷன் அப்படின்னு கேட்டால் அவங்க பல காரணங்கள் சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், அது பாவம். மனுஷன் முதல்ல பர்ஃபெக்டாக தான் இருந்தான்,
கடவுள் அறிகிற அறிவோடு இருந்தான், கடவுளை அவனை உண்டாக்குனாரு, அதுக்கப்புறம் பாவம் நுழைஞ்சு அவனை இப்படி சீரழிச்சிருச்சுன்றோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அதை ஏற்றுக்க முடியாது, மனுஷன் இப்போ தான் உருவாகிட்டே இருக்கிறான். அப்போ அவங்களுடைய விளக்கத்தை கவனிங்க, பல விதமாக சொல்லலாம். அதை ஒன்று ரெண்டு அதை சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று என்ன சொல்கிறாங்க, இந்த பாவம்ங்கிறது இட்ஸ் a necessary antagonism which seems to be part of life. அதாவது அது ஒரு வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒரு எதிர்ப்பு சக்தி மாதிரி அது அப்படிங்கிறாங்க. வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான எதிர்ப்பு சக்தினா, இப்போ ஜிம்முக்கு போகிறோம், ஜிம்முக்கு போய் வீட்டில் நல்லா தான் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம், இப்போ ஜிம்மில் போய் வெயிட்டை கையில் கொடுக்குறான், இது தூக்கணும் கஷ்டப்பட்டு. சில விளங்காதவங்க சொல்லுவாங்க, எதுக்கே இதை போய் தூக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, போடு கீழே பேசாமல் என்னத்துக்கு. நம்ம சொல்கிறோம், இல்லைங்க அப்படி தூக்குனா தான், இது ஒரு 10 தடவை தூக்கி இறக்குனா தான் நல்லா மசில்லாம் நல்லா திடமடையும், நல்லா ஸ்ட்ரென்த் வரும், இது நல்ல எக்ஸசைஸ், உடம்புக்கு நல்லது அப்படின்னு. இவங்க என்ன சொல்கிறாங்க, பாவம்ங்கிறது அந்த மாதிரி, இதை கெட்டதுன்னு நினச்சிடாத, இது ஒரு எதிர்ப்பு சக்தி மாதிரி ஒன்று வருது. அதை எதிர்த்து மனுஷன் போராடும்போது தான் இவனுடைய மாரல் கான்ஷியஸ்னஸ், இவனுடைய நல்லது கெட்டதை குறித்த அறிவெல்லாம் இன்னும் பெருக ஆரம்பிக்குது, இவன் இன்னும் கொஞ்சம் சிறந்தவனாக மாறுகிறானாக்கும். அதனால் இதை கெட்டதுன்னு சொல்லிடாத, இது வாழ்க்கைக்கு எப்படி எக்ஸசைஸ் அவசியமோ, ஜிம்முக்கு போகிறது அவசியமோ, எப்படி வெயிட்டை தூக்குறது அவசியமோ, ஓடுறது அவசியமோ, ஓடும்போது போதும் அப்படின்னு எல்லா நரம்பும் சொல்லுது, எல்லாம் பேசுது, ரொம்ப வலிக்குது வேணாம், இதோடு நிறுத்திடுவோம், இதோ அந்த ரோடு வந்தோடனே நிறுத்திடுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுது. இருந்தாலும் அதை எதிர்த்து போராடி ஓடுறோம். அப்படி ஓடினா தான் கொஞ்சம் உருப்படியாக இருக்க முடியுது இல்லையா? அப்போ அது மாதிரி ஒரு சக்தி இது ஆக்சுவலாக இதில் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. எக்ஸசைஸ் மாதிரி யோசித்துக்கணும். அது நம்மளை எதிர்த்து வருது, பொல்லாத காரியங்கள், அதை எதிர்த்து நம்ம இது பண்ணும்போது தான் எது நல்லது எது கெட்டதுன்றது நமக்கு இன்னும் நல்லா விளங்க ஆரம்பிக்குது. அப்படி தான் மனுஷன் இன்னும் நல்லவனாக வர முடியும், நல்லது கெட்டது அறிஞ்ச நல்லவனாக அவன் இருக்க முடியும் அப்படின்றாங்க. என்ன மாதிரி விளக்கம் பாருங்கள். ரெண்டாவது இன்னொரு விளக்கம் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பாவம் என்கிறது வேற ஒன்றும் இல்லை, நமக்குள்ளே இருக்கிற இந்த மிருகத்தனத்துக்கும் நமக்குள்ளே இருக்கிற மனிதத்தன்மைக்கும் இடையேயான போராட்டம் அப்படின்றாங்க. ஏன்னா நீங்கள் மிருகத்திலேருந்து தானே வந்தீங்க, கொஞ்சம் இந்த மிருகத்தினுடைய மிச்ச மீதியெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஹலோ, வெஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். மிருகத்தினுடைய மிச்ச மீதி குணங்கள்லாம் இருக்குது, கொஞ்சம் மிருகத்தனம் இருக்குது. அப்போ அந்த மிருகத்தனம் சில நேரத்தில் தலை தூக்குது, அது வேலையை காட்டுது. அப்போ பாவம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது தலை தூக்குது, அது உங்களுக்கு பிரச்சனை பண்ணுது. ஆனால் நாம் இப்போ மனுஷரெல்லாம் உருவாகி கொண்டே இருக்கிறோம், இன்னும் சிறப்பான மனுஷரெல்லாம் உருவாகிட்டே இருக்கிறோம். நம்முடைய மாரல் கான்ஷியஸ்னஸ், எது நல்லது எது கெட்டது, நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இது வளர வளர இதை நம்ம சரி பண்ணிடுவோம், இதை நம்ம மேற்கொண்டுருவோமாக்கும். அதனால் இது நாளடைவில் நடக்கிறது, படிப்படியாக பரிணாம வளர்ச்சியை தான், படிப்படியாக நம்ம வளர்ந்து சிறப்பாயிடுவோமான்றாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், முதல்ல உருப்படியாக தான் இருந்தான், இப்போ தான் இப்படி ஆகிட்டான்றோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவன் காட்டு மிராண்டித்தனமாக இருந்து இப்போ தான் மனுஷன் ஆகிட்டு இருக்கிறான், மிருகத்திலேருந்து மனுஷனாக ஆகிட்டு. டோட்டல் வித்தியாச வியூ, ரெண்டும் ஆப்போசிட் வியூஸ் இல்லையா? மூணாவது இன்னொரு வியூ இருக்குது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, இப்போ சொன்னதை விட கொஞ்சம் வித்தியாசம். அது என்ன சொல்கிறாங்க, பாவம் என்கிறது மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பொல்லாத சக்தின்னு கிடையாது. பாவம் என்கிறது இட்ஸ் அ அப்சன்ஸ் ஆஃப் சர்டன் பாசிட்டிவ் குவாலிட்டிஸ். சில நல்ல குணங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் பாவம். ஏதோ ஒன்று இருக்குது, உள்ள ஒரு பொல்லாத சக்தி இருக்குதுன்னு சொல்லாத, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்க வேண்டிய சில நல்ல காரியங்கள் இல்லை மனுஷனுக்குள்ள. இட்ஸ் ஆப்சன்ஸ், ப்ரெசன்ஸ் இல்லை. இட்ஸ் நாட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சம்திங் ஈவில், இட்ஸ் தி ஆப்சன்ஸ் ஆஃப் சம்திங் குட் அப்படின்றாங்க. நல்ல குணாதிசயங்களுக்கு, நல்ல காரியங்கள் அது முழுமையாக வளர்ச்சி அடையலை, உள்ள அது ஃபுல் மெச்சூரிட்டிக்கு வரலை. அதனால் அது ஒன்றும் மிருகத்தன்மைன்னு கூட யோசிக்காத, உனக்குள்ளே மிச்ச மீதி இருக்கிற மிருகத்தன்மை தான் பாவம், அப்படி யோசிக்காதன்றாங்க. இதுக்கு முந்தினவி சொல்லுது அதுதான் அதுன்னு. இவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை அது இல்லை, இது என்னன்னா மிருகத்தன்மை இல்லை, மிருகத்தனம் ஆட்டம் போடுதுன்னு இல்லை, உனக்குள்ளே இருக்கிற மனிதத்தன்மை ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்குது, அது எந்திரிக்கணும். உனக்குள்ளே இருக்கிற மனிதத்தன்மை
அது எந்திரிச்சு அது ஆதிக்கத்தை செலுத்தணும். அது செலுத்தாதனால தான் பிரச்சனை. அது நாளடைவில் போக போக நடக்கும்ன்றாங்க. அடுத்த இன்னொரு வியூ சொல்லுது, அப்போ இதுதான் பிரச்சனைன்னா நமக்குள்ளே இருக்க மனிதத்தன்மை ஒன்றும் செய்ய மாட்டேங்குதுன்னா ஏன் செய்ய மாட்டேங்குது? அவங்க சொல்கிறாங்க ஏன் செய்ய மாட்டேங்குதுன்னா அதுக்கு படிப்பினை தேவை, எஜுகேஷன் அவசியம், ட்ரைனிங் அவசியம், சரியான சூழ்நிலை அவசியம், அறிவு அவசியம். அறிவில்லாதனால தான் நமக்குள்ளே இருக்கிற இந்த மனிதன்கிற அந்த பகுதி எழுந்து நின்று அதை எதிர்த்து போராட மறுக்குது. ட்ரைனிங் பண்ணால், போதிச்சா, அறிவை கொடுத்தா, கற்றுக் கொடுத்தா இந்த மனிதத்தன்மை அந்த மிருகத்தன்மையை மேற்கொண்டுருமாக்கும் அப்படின்றாங்க. இன்னும் நிறைய வியூஸ் எல்லாம் இருக்குது. இப்படியே போயிட்டே இருக்கலாம். இவ்வளோ போதுன்னு நினைக்கிறேன் சொன்னது. இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஐடியா இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு கருத்து எல்லாத்துக்கும் பொது. அது என்னன்னா, பாவம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதுதான் பாயிண்ட்டு. பாவம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இது ஒரு பிள்ளை வளரும்போது சில வலிகள்லாம் ஏற்படுது இல்லையா? எலும்பெல்லாம் வளர ஆரம்பிச்சிடுது. அதனால் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்றான். ஒன்றும் இல்லை, அது வளர்ச்சியில் வர்ற பெயின். அது அந்த மாதிரி இது பாவம்ங்கிறது க்ரோத் பெயின்ஸ் மாதிரி. அதை அப்படி எடுத்துக்கணுமாக்கும் அப்படின்றாங்க. அது சீரியஸான ப்ராப்ளமே கிடையாது. இது நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இதை ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம் ஆக்கி, இதை பெருசாக்கி பூதாகரமாக்கி, இதனால் மனுஷரெல்லாம் சந்தோஷம் இல்லாமல் போயிட்டாங்க. வாழ்க்கையில் எல்லாம் பயத்தில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. மனு வர்க்கத்தை பாருங்கள், எல்லாம் ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டனோ, ஐயோ நான் இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது, நான் என்ன பண்ணுறது, எனக்கு நிம்மதி இல்லையே, இப்படி பண்ணிட்டேனே அப்படி. ஏன்னா இந்த மத போதகர்கள் எப்போ பார்த்தாலும் பாவம் பாவம் பாவம்னு சொல்லி உள்ளே ஏற்றிட்டான். அதனால் இவங்கெல்லாம் நிம்மதி இல்லாமல் ஆயிட்டாங்க. ஒன்றும் இல்லாத பூதாகரமாக வளர்த்துட்டாங்களாக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டா அவன் அமைதியில் ஆகிடுவான் அப்படிங்கிறாங்க. இதை பெருசாக்கி வளர்த்து விட்டு பூதாகரமாக ஆக்குனதுனால அது ஒரு பெரிய கொடிய வியாதி மாதிரி, அது ஒரு கேன்சர் மாதிரி அது உள்ளே அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஒன்று ஒரு நாள் கொன்னுடுமாக்கும். கிறிஸ்டின் ப்ரீச்சிங்கில் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, பாவத்தை பற்றி இப்படிலாம் சொல்லி தான் பயங்காட்டி மனுஷன் ஐயோ நான் பாவம் அப்படி செஞ்சிட்டேனே இப்படி செஞ்சிட்டேனே, நான் குற்றவாளியாக இருக்கிறேனே, நான் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கிறானாக்கும் மனுஷன். இது இவங்க பண்ண தப்பு. நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் நம்பி கடவுள் மனுஷனை உண்டாக்கணும்னு நம்பி அதெல்லாம் பண்ணி இது மாதிரிலாம் பண்ணதுனால தப்பு பண்ணிட்டாங்க. நமக்கு இப்போ தெரியும் மனுஷன் அப்படிலாம் ஒன்றும் வரல, கடவுள் ஒன்றும் உண்டாக்கலை. அவன் புழு பூச்சியிலேருந்து ஆரம்பித்து மிருகமாகி வந்திருக்கிறான், வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் நாள் போனால் நல்ல மனுஷனாக ஆகிடுவான். போக போக நல்ல மனுஷன் ஆகிடுவான். பொறுமையாக காத்திருப்போம், இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இது இவங்க சொல்கிற மாதிரி, இந்த பிரசங்கியாருங்க சொல்கிற மாதிரி நம்புனீங்கன்னா சந்தோஷமே இருக்காது உங்களுக்கு. ஒரு அடிமைத்தனம் மாதிரி ஆகிடும், குற்ற உணர்வு ஆகிடும், நிம்மதியாக தூங்க முடியாது. எது செஞ்சாலும் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு ஒரு எண்ணம் வரும். அதுலேருந்து விடுதலை ஆகிடணும். நீ என்ன ஆகிறது பாருங்கள். செய்கிற எதுவுமே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சால் கொலையே செஞ்சுட்டு போய் பிரியாணி சாப்பிட்டு படுத்துவோம் மனுஷன். என்ன அநியாயம் இது. அதாவது குற்ற உணர்வுன்னு ஐயோ பாவம் நீ என்னப்பா குற்ற உணர்வு, ஏன் கஷ்டப்படுற நீ வேணாம், அவனு கொலை பண்ணியிருக்காயா அப்படின்னா அது ஏதோ அவன் சூழ்நிலை, வளர்ந்த சூழ்நிலை சரியில்லை போகிறது. அவங்க அப்பா அம்மா ஏதோ அவனுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, சரியாக வளர்க்கல. அவங்க அப்பா ரொம்ப மோசமாக்கும், ஒட்டு அடி அடிச்சிருக்காரு, அதனால தான் எப்படி பண்ணுறானாக்கும். எதையாவது ஒன்று சொல்கிறது, அதனால தான் அப்படி ஆயிடுச்சாக்கும். சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆக்கும். இவனுக்கு போலீஸ் கூட தேவையில்லை, டாக்டரை கூப்பிட்டா போதும், ஜெயில் கூட தேவையில்லை, ஆஸ்பத்திரியில் போட்டால் போதும் அவனை அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்துட்டாங்க இப்போது. அது ரொம்ப ஓவராக போயிடுச்சு பாருங்கள். இப்போ அமெரிக்காவில் நான் கேள்விப்பட்டேன், அன்றைக்கி ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. ஒருத்தன் கடைக்குள்ளே போயிட்டு, ஒரு க்ரோசரி ஸ்டோரில், பெரிய க்ரோசரி ஸ்டோரில் போயிட்டு ஒரு வண்டியை தள்ளிட்டு போயிட்டு, அந்த காய்கறி வாங்குகிற வண்டியை தள்ளிட்டு போய் கடன்னு போடுறான், ஃபுல்லாக நிரப்புறான். உள்ள நிரப்பிட்டு க்ளீனாக வெளியே எடுத்துகிட்டு போய் காரில் ஏற்றுறான், பில்லை பே பண்ணாமல். ஒருத்தன் ஓடிடுறான், ஐயோ பில்லை பே பண்ணுப்பான்னு. என்ன பண்ணுறியோ பண்ணிக்க போ அப்படின்றான். என்னன்னு கேட்டால், இப்போ அந்த ஸ்டேட்டில் ஒரு புது லா வந்திருக்குதான். $1000 கீழேயா நீ திருடினா உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு ஒரு சட்டம். நீ திருடினா அது $999 வரைக்கும் திருடினா நீ ஜெயிலுக்கு போக முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்துருச்சு. அவன் நல்லா சட்டம் தெரிஞ்சு வச்சுருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி பசங்களாம் நல்லா சட்டம் தெரிஞ்சு வச்சுருப்பான்.
வசதியாக போச்சு. நேராக போய் காரை நிறுத்திட்டு வண்டியை தள்ளிட்டு போயிட்டு கட கட கடன்னு கரெக்டாக அங்கே $1000 எக்கச்சக்கமாக வாங்கலாம். அள்ளி போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு தைரியமாக என்ன பண்ணுறியோ பண்ணிக்க போயா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறான். ஏன்னா இந்த மாதிரி தத்துவம் அதெல்லாம் ஒன்றும் பாவம் கிடையாது. பாவம் அவன் ஏதோ அவன் பாவம் பாவம் அது இதாது அவன் பாவம்ப்பா. அதை யோசித்துப்பார். அவன் பாவம். அவங்க அப்பா அம்மா சரியில்லை, அவங்க இது சரியில்லை, அது சில சூழ்நிலை சரியில்லை, அவன் பிறப்பு சரியில்லை, வளர்ப்பு சரியில்லை, அது சரியில்லை, எதையா ஒன்று சொல்ல வேண்டியது. சொல்லி கடைசியில் குட்டிச்சவராக ஆயாச்சு. சரி. ஸோ அதாவது பாவம்ங்கிறது நம்ம பார்த்தோம், நாட் எ சீரியஸ் மேட்டர் அப்படிங்கிறாங்க. நாட் எ சீரியஸ் மேட்டர். ரெண்டாவது, இந்த உலகத்தாருடைய வியூ என்னன்னா, அது சீரியஸ் மேட்டர்ன்றது மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய அந்நிய சக்தி உள்ளே வந்து நுழைஞ்சி மனுஷனுக்குள்ளே வேலை செய்யுது, அவனை ஆக்கிரமிக்குது, அவனை பல காரியங்களை பொல்லாத காரியங்களை செய்ய வைக்குதுன்னு நம்ம நம்புகிறோம் இல்லையா? பொல்லாத சினிஸ்டர் ஃபோர்ஸ், சினிஸ்டர் ஈவில் ஃபோர்ஸ், வெளியேந்து வர்ற ஒரு பொல்லாத சக்தி மனுஷனை வந்து ஆட்கொண்டு அவனை இது பண்ணுது அப்படின்றோம். அவங்க சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் இந்த ரிலீஜியஸ் ப்ரீச்சிங்கெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிறாங்க. அவனுக்கு வந்து இந்த உண்மைனா எதுன்னு தெரியல, அழகுனா எதுன்னு தெரியல, நல்லதுன்னா எதுன்னு தெரியல, அவனை கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் போதிச்சா சரியாக போயிடுவான் அப்படின்றாங்க. அந்த தைரியத்தில் தான் அவன் எடுத்துன்னு ஓடுறான். ஏன்னா மிஞ்சி போனால் என்ன பண்ண, ஜெயிலுக்கு அனுப்ப நம்மளை கூப்பிட்டு வந்து கிளாஸ் எடுக்க போகிறாங்க. அவங்க கிளாஸ் எடுக்கும்போது சாப்பாடும் போடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஏசி ரூமில் குறை வச்சு கிளாஸ் எடுப்பாங்க இல்லையா, அதனால் ஒன்றும் பயம் இல்லை போ அப்படின்ட்டு அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. மூணாவது, அப்போ அது வெளியிருந்து வர்ற ஒரு பெரிய சக்தி, பொல்லாத சக்தி வந்து நமக்குள்ளே வந்து வேலை செய்யுதுன்ற அந்த கான்செப்டை அவங்க நம்புறதில்லை. மூணாவது, மனுஷன் அவன் செய்யும் தவறுக்கு பொறுப்பல்ல, அவனுடைய சூழ்நிலை பொறுப்பு, வளர்ப்பு பொறுப்பு, அவனுக்கு நடந்த கொடுமைகள் பொறுப்பு, அவனுக்கு நடந்த கொடுமைகள் பொறுப்பு. பல காரியங்களில் ப்ளேம் பண்ணிடுறாங்க. ஜெர்மனியில் பாருங்கள், 2வது உலக யுத்தத்துக்கு பிறந்த நேரத்தில் யூதரில் மட்டும் இல்லை, பல ஆளுகளை கொண்டாங்க, லட்சக்கணக்கான பேரை கொண்டாங்க. ஜிப்சிஸை கொண்டாங்க, உடல் ஊனமுற்றவர்களை கொண்டாங்க. ஏன்னா இவங்களெல்லாம் வச்சு நாட்டுக்கு பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டு போய் க்ளீனாக கேஸ் பண்ணி கொண்டு போட்டாங்க ஹிட்லர் காலத்தில். எத்தனையோ, இவங்கள ஒரு 6 மில்லியன் தான் கொண்டாங்க, அவங்கள எத்தனையோ லட்சம் பேரை கொண்டு விட்டாங்க. இந்த ஜிப்சிஸ் அவங்க ஊரை சுற்றிட்டு இருக்கான், சும்மா எல்லாரையும் கொண்டு தீத்துரு அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு போய் வச்சு கொண்டுட்டாங்க எல்லாரையும். எல்லாம் முடிஞ்சு, யுத்தம்லாம் முடிஞ்சு தெளிவான உடனே அந்த ஜட்ஜு கேட்டாராம், எப்படி இது பண்ணீங்க? படித்த மக்கள், உலகத்திலே மிகவும் படித்த நாடு ஜெர்மனி, நாலேஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ இருக்குது. அன்றைக்கி இருந்த உலகத்தில் ரொம்ப படித்த நாடு, அறிவுள்ள நாடு ஜெர்மனி. எப்படி அதை பண்ணீங்க? நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, ஜனங்கள்லாம் என்ன பண்ணிருந்தீங்க அப்படின்னோடனே ஜனங்க வந்து யார் மேலேயாவது பழி போடணுமே. இப்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்னு ஒன்று இருந்தது. அதாவது உலக மகாயுத்த முடிவுக்கு வந்தப்போ ஒரு ட்ரீட்டி ஒன்று போட்டாங்க. அதில் ஜெர்மனிக்கு சில பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா உலக மகாயுத்தத்தை ஆரம்பித்து வச்சதே இவங்க தான், முதல் உலக மகாயுத்தத்தையும். அதனால அவங்களுக்கு சில பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து, மாதம் இவ்வளோ கப்பம் கட்டு பனிஷ்மெண்ட் மாதிரி, ஏன்னா இவ்வளோ நஷ்டமாச்சு ஒன்றால்னு சொல்லி அதெல்லாம் பண்ணாங்க பாருங்கள். அந்த வெறுப்பில் ஜனங்களுக்கு அது பெரிய வெறுப்பாயிடுச்சு. மாதந்தோறும் இத்தனை கோடி அங்கே கட்ட வேண்டியதாக போச்சு ஃபைனாக, இந்த மாதிரிலாம் எங்களுக்கு இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, எங்களை வந்து ஒடுக்கிட்டாங்க அப்படின்ற அந்த உணர்வுனால், அந்த கெட்ட இதனால், ஃபீலிங்னால் இந்த மாதிரி ஒரு ஹேட்ரட் வந்துருச்சு ஜனங்களுக்குள்ளே. வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதையாவது ஒன்று ப்ளேம், யார் மேலேயாவது ப்ளேம் பண்ண வேண்டியது, யாரையாவது ப்ளேம் பண்ண வேண்டியது. இது வெறும் ஜெர்மன்காரங்க பிரச்சனை இல்லை பாருங்கள். நம்ம நீ ஜெர்மன்காரங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். நான் ஒன்றும் அவங்க மட்டும் பாவிங்கள்லாம் சொல்ல, உலகம் முழுமே எல்லாம் தான் பாருங்கள். யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது, 2வது உலக மகா யுத்தம் நடந்துக்கும் போது இங்கிலாண்டில் ஒரு பெரிய பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணார். Why does God allow war? ஏன் கடவுள் யுத்தத்தை அனுமதிக்கிறார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறாரு, அவங்கெல்லாம் ஹிட்லரை திட்டிகிட்டு இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற கிறிஸ்தவங்கள்லாம் ஹிட்லர் ஒரு பேய், பிசாசு, அவன் பொல்லாதவன் அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. இவர் சொல்கிறாரு, நீ எல்லாம் ஹிட்லரை திட்டிகிட்டு இருக்கிற பொல்லாதவன், உனக்கு தெரியுமா ஒன்று, நம்ம எல்லாருமே ஒரு ஹிட்லர் தான். சிலர் ஆண் ஹிட்லர் இருக்கிறாங்க, பெண் ஹிட்லர் இருக்கிறாங்க இல்லையா? நியாயமாக சொல்லணும். சில வீடுகளில் ஆண்கள் ஹிட்லர் மாதிரி இருக்காங்க, சில வீடுகளில் பெண்கள் ஹிட்லர் மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. பல ஹிட்லருங்க இருக்கிறாங்க.
இன்னும் கேட்டால் எல்லாருமேக்குள்ளேயுமே அந்த ஹிட்லருக்குள்ளே இருக்கிற அதே ஆவி, அதே ஒரு சக்தி, ஒரு பொல்லாத சக்தி, வல்லமை எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. எல்லாருக்கும் அதுக்கேற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கல. வேறு எவனையா போட்டு பாருங்கள், அந்த இடத்துல அவனும் செய்வான், இவனுக்கு மேலே செஞ்சாலும் செய்வான். சரியான வாய்ப்பு தருணம் உண்டாகும்போது செய்வாங்க தீமையை. உள்ளே இருக்குது. அப்போ பாருங்கள், மனுஷனை பார்த்தாலே பயமாக இருக்குல்ல. இப்போது என்ன செய்வானோன்னு உள்ளே ஹிட்லர் இருக்குதுன்னு நினைக்கும்போது, அப்போ மனுஷன் பொறுப்பு இல்லை. அப்போ 3 காரியங்கள், 3 காரியங்கள். அது என்ன? ஒன்று, இது வந்து ஒரு சீரியஸ் மேட்ரு இல்லை. பாவம்ங்கிறது ஒரு சீரியஸ் மேட்ரு இல்லை. 2வது வந்து இது வந்து ஒரு பெரிய வெளியேருந்து வர்ற ஒரு பொல்லாத சக்தி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனுஷன் அறியாமல், தெளிவு இல்லை, அவனுக்கு அறிவு இல்லை, அதனால் செஞ்சிட்ருக்கிறான். ஏதோ வளர்ப்பில் அதில் ஏதோ கோளாறு இருக்குது, அதனால் பண்ணுறான் அப்படிங்கிறது. 3வது, அவன் பொறுப்பு இல்லை. தான் மறுபடியும் அவன் வளர்ப்பு, அவனுக்கு நடந்த கொடுமைகள், அவனுக்கு நடந்த தீமைகள், அதன் விளைவாக இப்படி நடக்குது ஒழிய அவன் ஒன்றும் பொல்லாதவன் கிடையாது, அவன் ஒன்றும் அந்த பாவத்துக்கு அவன் ஒன்றும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது அப்படின்றாங்க. சரி, இதுதான் வேர்ல்ட்ஸ் வியூ, உலகத்தினுடைய வியூ, அல்லது மாடர்ன் வியூன்னு சொல்லலாம். மாடர்ன் வியூ அது சொல்கிறது பெட்டர். ஏன்னா உலகத்தில் எல்லாரும் அதை ஒன்றும் நம்புறதில்ல. மாடர்ன் வியூ எல்லாரும் ஒன்றும் அவ்வளோ முட்டாள்தனமாக நம்புறதில்லை. எல்லாத்தையும் வந்து $1000 அள்ளிட்டு போவான், எல்லாம் வந்து இந்த வியூ தான் கரெக்டுன்னுவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் அது வெறுக்கிறாங்க. கடவுளை அறியாதவங்க கூட சொல்கிறாங்க, என்ன அது சட்டம், என்னது இது சட்டம் ஒழுங்கு கிடையாதா அப்படிங்கிறாங்க. சரி, 2வது பிப்ளிக்கல் வியூவை பார்ப்போம். வேதம் என்ன சொல், பொதுவாக வேதம் என்ன போதிக்கிறது, பவுலுக்கு வரதுக்கு முன்னால் பொதுவாக வேதம் என்ன போதிக்கிறதுன்றதை பார்ப்போம். அதாவது இந்த மாடர்ன் வியூ சொல்கிற அந்த காரியத்தில் என்ன பிரச்சனைன்னா, தேவனுடைய பார்வையிலே காரியங்கள் எப்படி பாவமாக இருக்கிறதுன்றதை பற்றி போதிக்கிறதே கிடையாது. தேவனுடைய பார்வையிலே செய்யப்படுகிற பொல்லாத காரியங்கள் அது பாவன்றது. அங்கே அந்த மாடர்ன் வியூவில் வந்து கில்ட்டுன்ற வார்த்தையே வராது, குற்ற உணர்வுன்றதை பேசவே மாட்டாங்க. மீறுதல், டிரான்ஸ்கிரஷன்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. எதுவுமே மீறுதல் கிடையாது, குற்ற உணர்வும் கிடையாது. குற்ற உணர்வு வேண்டாங்கிறது தான் பேசுவாங்க. எதுக்கு அனாவசியமாக அவனுக்கு குற்ற உணர்வு? குற்ற உணர்வுலாம் வீணான ஒரு இது, மனுஷனை சந்தோஷம் இல்லாமல் ஆக்கிடுது, தூக்கம் இல்லாமல் ஆக்கிடுது. குற்ற உணர்வு எவ்வளோ நல்லது தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. கையை அடுப்பில் வச்சு தெரியாமல் இப்படி ஊன்னிட்டிங்கன்னு வைங்க, அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. கை நம்மாக இருந்ததுன்னா, உங்களுக்கு உணர முடியாதுன்னா, பாதி கை எரிஞ்ச பிறகு தான் தெரியும். யோசித்து பாருங்கள். நீங்கள் இந்த குஷ்டரோகம்ன்ற நோய் வந்து அந்த மாதிரி ஒரு நோய் பாருங்கள். அதனால தான் அவங்களுக்கு கையெல்லாம் காலெல்லாம் செதஞ்சிருக்குது, என்ன அடிபடுது, உடையுது. அது அவங்களுக்கே தெரியாது பாவம். அது எல்லாம் உடஞ்சி நாசமாகி ரத்தம்லாம் வந்து இதான பிறகு தான் அவங்க கவனிக்கிறாங்க. பார்த்தா தான் தெரியுமோ ஒழிய ஃபீல் பண்ண தெரியாது. ஏன்னா நம்னஸ், சுத்த அப்படியே சரீரம் சொரணை இல்லாமல் போயிடுது இல்லையா? அது ஒரு நோய்ங்க, அது நல்லதில்லை, அது நோய். குற்ற உணர்வுங்கிறது அப்படிப்பட்ட ஒரு சொரணை மனுஷனுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. தப்பு செய்யும்போது உள்ள குத்துது. அந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உள்ளம் சொல்லுது, ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேன், அது சரி பண்ணணும்னு சொல்லுது. அது மட்டும் சொல்லலைன்னா என்ன ஆகிறது? வலி தெரியாத கை மாதிரி ஆகிடுமே. நான் அழிஞ்சு போகிற வரைக்கும் என்ன அழிச்சிரும் மனுஷனை இல்லையா? அப்போ இதெல்லாம் லேசான ஒரு காரியம் இல்லை பாருங்கள். இதை பற்றி சரியாக சிந்திக்கணும். ஒரு சொரணையும் இல்லாமல், ஒரு சூடு சொரணை இல்லாமல் இருக்கிற அதுதான் சொல்கிறாங்க. அப்படி தான் சூடு சொரணை இல்லாமல் இருந்தால் எந்த விதமான தப்பு செய்துட்டு ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு இல்லை 4 கொலையை பண்ணிட்டு நீ போய் பிரியாணி சாப்பிட்டு படுத்துங்குவான் பாட்டுக்கு ஒரு சினிமாவை பார்த்துட்டு. ஏன்னா சூடு சொரணையே கிடையாது. அப்படி இருந்தால் உலகத்தில், அந்த உலகத்தில் நம்ம வாழ முடியுமா? நம்ம இருக்க முடியுமா? நம்ம வீடுகளில் குடி இருக்க முடியுமா? நம்ம தெருக்களில் இருக்க முடியுமா? நம்ம அப்படி மனுக்குலம் இருந்தால் எப்படி வாழ்கிறது அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில்? யோசித்து பாருங்கள். அப்போ பாவம்ங்கிறது கடவுளுடைய பார்வையிலே ஒரு காரியம் எப்படி பாவமாக இருக்குன்றதை பற்றி அவங்க பேசுகிறது கிடையாது. வேதம் எப்படி போதிக்கிறது பாவத்தை பற்றி? வேதம் எப்படி சொல்லுதுன்னா, இதை வந்து மனுஷனுடைய வளர்ச்சி பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான், கொஞ்சம் பெட்டராகிட்டே இருப்பான் அப்படின்ற இது கிடையாது. இது வேதம் என்ன சொல்லுது?
பாவம்ங்கிறது வெளியிலேருந்து வர்ற ஒரு பொல்லாத சக்தி. மனுஷன் முதல்ல உண்டாக்கப்பட்ட போது பூரண நிலையில் உண்டாக்கப்பட்டான். பாவம் இல்லாதவனாக நல்லவனாக உண்டாக்கப்பட்டு தோட்டத்தில் வச்சான். வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து உள்ளே வந்து இவனை கெடுத்தான். பாவம்ங்கிறது அந்த பொல்லாத பிசாசானவன் கொண்டாந்த ஒரு பொல்லாத ஒரு சக்தி உள்ள மனுஷனுக்குள்ளே வந்து நுழைஞ்சு அவனை கெடுத்துது. இவன் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கான்ற அர்த்தம் இல்லை. ஸ்டார்டிங்கில் பர்ஃபெக்டாக இருந்தான். இது உள்ளே வந்ததுனால கெட்டு கீழே வந்தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, கீழே இருந்து ஆரம்பிக்கிறான், பர்ஃபெக்ட் ஆகிட்டே இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக கிடையாது. ஆப்போசிட்டாக வேதவசனம் போதிக்கிறது. ஆகவே பாவத்தை வந்து வெறும் ஒரு மனுஷீக ரீதியில் பார்த்தோம்னா நடக்காது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பொல்லாத சக்தி. அது மனுஷனுக்குள்ளே வந்து அது ஆட்டம் காட்டுது, அவனை ஆட்டி வைக்குது. அதிலிருந்து மனுஷன் விடுவிக்கப்பட வேண்டும். அது சுவிசேஷம் தான் அவனை விடுவிக்குது. ஆண்டவராக இயேசு தான் அவனை அதிலிருந்து விடுவிக்கிறார்ன்றது தான் வேத வசனத்தினுடைய போதனை. ஏன்னா வேத வசனம் பாவத்தை பற்றி எப்படி போதிக்கிறார்? புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, பாவத்தை பற்றி எப்படி போதிக்குது? இந்த பாவம் என்கிற சக்தி உங்களுக்குள்ள வேலை செய்ய இடம் கொடுக்காதீங்கன்ற ரோமர் 6ஆம் அதிகாரம் வரும்போது அதை போதிப்போம். உள்ள இடம் கொடுக்காதீங்க அப்படிங்கிறார். அப்போ அந்த பாவம் என்கிற சக்திக்கு நாம் மறுப்பு தெரிவிக்க முடியும், அதை அடக்கி ஆள முடியும், அதை ஜெயிக்க முடியும், அதை வெல்ல முடியும் அப்படிங்கிறத வேதம் போதிக்குது. வேதம் க்ளீனாக போதிக்கிறது. அப்போ பாவங்கிற சக்தி வேதம் போதிக்கிறபடி பார்த்திங்கன்னா இது வந்து வளர்ச்சி பிரச்சனை இல்லை. மனுஷன் இப்போ தான் மிருகத்துலேருந்து மனுஷன் ஆகிட்டு இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சம் மிருக குணம் இருக்குது, போக என்ன நல்லா, அப்படி கிடையாது. இயேசு பாருங்கள், பூரண மனுஷன், மனு அவதாரம் எடுக்கிறார், வர்றாரு, தேவகுமாரன் பாருங்கள். அவர்கிட்ட எந்த பாவமும் கிடையாது. அவருடைய சுவாபத்திலே பாவன்றதே கிடையாது. அப்பேற்பட்டவர் அவர் சோதிக்கப்படுறார். சோதனை எங்கேருந்து வந்தது? வெளியேருந்து வருதுங்க. பிசாசானவன் அவன் என்ன பண்ணுறான், வந்து கல்லுகளை அப்பமாக்கன்றான். அவர்கிட்ட வந்து உப்பரியிலேருந்து தாள குதியும் அப்படிங்கிறான். தூதர்கள் வந்து ஏந்தி கொண்டு போவார்கள்ன்றான். என்ன விழுந்து வணங்கும், நான் உமக்கு எல்லா உலகத்தின் அத்தனை ஐஸ்வர்யத்தை உமக்கு தர்றேன் அப்படின்றான். எப்படிப்பட்ட சோதனை பாருங்க. அது மாதிரி தான் ஆதாமுக்கும் நடந்தது. ஆதாமை நல்ல விதத்தில் சிருஷ்டித்தார், பர்ஃபெக்டாக சிருஷ்டித்தார். அவன்கிட்ட வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து இதை கொண்டு உள்ள நுழைக்கிறான். அவன் திறந்து இடம் கொடுத்துட்டான், அதை அனுமதிச்சிட்டான். அதை அனுமதிச்சதுனால அதுக்கு அடிமையாக ஆயிட்டான். இயேசு அனுமதிக்க மறுத்து விட்டார், வெற்றி சிறந்தார் இல்லையா? சரி, அப்போ பாவம்ங்கிறது வெளியிலேருந்து வந்து உள்ள நுழையிற ஒரு சக்தி, பொல்லாத சக்தி அப்படின்னு வேதம் போதிக்குது. ரெண்டாவது, அது ஒரு பயங்கரமான வல்லமை. பயங்கரமானனா உண்மையாகவே தீய சக்தி அது அப்படின்னு வேதம் போதிக்குது. அதுக்கு ஒரு தீய குணம் இருக்கிறது, அது பொல்லாத காரியங்களை செய்கிறது, ஒரு ஈவில் நேச்சர், ஒரு அஞ்சக்கூடிய விதத்தில் ஒரு பயங்கரமான நேச்சர் அதுக்குள்ளே இருக்குது. அதனால தான் அந்த கொலை, கொள்ளை, எல்லா விதமான தீமையும் அதுலேருந்து வருது பாருங்கள். பாவம் பிறப்பிக்கிற காரியங்களை பாருங்கள், பொல்லாத காரியங்களை அது பிறப்பிக்கும். இப்படி மனுஷன் செய்வானான்னு நினைப்பீங்க, அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வைக்குது. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு ஈவில் நேச்சரு இருக்குது. அது வந்து இட்ஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் சம்திங். இது இல்லை அது இல்லைன்னு இல்லை, ஏதோ ஒன்று இருக்குது. அப்படி தான் வேதவசனம் அதை போதிக்குது. மூணாவது, மனுஷனுக்குள்ளே அது நுழைஞ்சு வந்து அவனை ஆக்கிரமித்து அவனை நிரப்பி அவனுடைய வாழ்நாள் முழுக்க அவனை ஆட்கொண்டு பயங்கரமாக அவனுடைய வாழ்க்கையை அது பாதிக்குது. இது 3 காரியங்கள் ரொம்ப முக்கியமாக. வெளியிலேருந்து வர்ற சக்தி, தீய சக்தி, பயங்கரமான தீய சக்தி, பொல்லாத சக்தி. மூணாவது, அது இவனுக்குள்ளே வந்து இருந்து அவனை முற்றிலுமாக பாதிக்கிறது. அதனால் பாவங்கிறது லேசான ஒரு காரியம் இல்லை. இது ஏதோ மிருகத்தனத்துலேருந்து கொஞ்சம் உனக்கு மிச்சம் மீதி இருக்குது, அதனால தான் நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னு கிடையாது. இந்த பாவம் என்கிற சக்தி வாழ்க்கையில் ஏதோ சில பகுதிகளை பாதிக்கிறது கிடையாது, எல்லா பகுதிகளையும் பாதிக்கிறது. அவனுடைய மனதை, அவனுடைய சித்தங்கொள்ளும் திறனை, அவனுடைய உணர்ச்சிகளை, அவனுடைய சரீரத்தை, அவனுடைய ஆவியை, அவனுடைய குடும்பத்தை, அவன் கை வைக்கிற எல்லாத்தையும், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய உலகத்தை எல்லா விதத்திலும் பாதிக்கிறது. அது தொடாத ஒரு இடம் கிடையவே கிடையாது. இந்த பகுதி கெட்டு போச்சுங்க, இது கெடாமல் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பாவம் வந்து டச்சஸ் எவ்ரி லிட்டில் ஏரியா, எல்லாத்தையும் தொடுது.
அதனால தான் இதிலிருந்து விடுதலையாக்கக்கூடியவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே, இந்த சுவிசேஷம் மட்டுமே. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் சுவிசேஷத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்குவோம். அதனுடைய வல்லமையை, அதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த ரெண்டு வியூ, மாடர்ன் வியூ, பிப்ளிக்கல் வியூ, இதில் எது கரெக்டுன்றதை தீர்மானிச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்முடைய எப்படி வாழணும், எப்படி இருக்க போகிறோன்றதை தீர்மானிக்க முடியும். பாவங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு யோசித்து அப்படி வாழ போகிறோமா? ஜாகிரதையாக இருக்கணும். அப்படி வாழ்ந்து போக போக நல்லா ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்க போகிறோமா? அதான் மனுஷனா? அப்படி தான் வேதவசனம் போதிக்குதா? நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் ஒரு குணக்கோளாறு, குணத்தில் வர்ற கோளாறு, அப்புறம் போக போக சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. போக போக சரியாயிடுமா? அது போக போக இந்த இருக்கிற மிருகத்தனம் போய் மனிதத்தன்மை இன்னும் அதிகம் மேலோங்குமா? இதுக்குரிய பதில்களை காண வேண்டும் என்று சொன்னால் ஒன்றும் இல்லை. போன ஒரு 150-160 வருஷங்கள் சரித்திரத்தை படிச்சிங்கன்னா இதற்குரிய பதில் என்னன்றதை பார்த்துடலாம். பாவம் போக போக சரியாயிடுமா, பெட்டராகிடுமா அப்படின்ற கேள்விக்கு பதில் எங்கே இருக்குது? கடந்த 150-160 வருஷம் சரித்திரத்தில் இருக்குது. சரித்திரம் என்ன சொல்லுது? இவர்கள் நம்புகிற இந்த மாடர்ன் வியூவில் நம்புகிறாங்க இல்லையா, இந்த நாகரிக உலகத்தில் பாவத்தை பற்றி இப்படிப்பட்ட அபிப்பிராயங்கள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அதையெல்லாம் கொள்கை ரீதியாக அவர்களுடைய நாடுகளில், அவர்களுடைய சமுதாயங்களில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்குறாங்க. 150 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து அது பயங்கர தோல்வி அடைந்திருக்கிறது என்பது தான் உண்மை. நான் தான் சொன்னேன்னே, ஆஹா ஓஹோன்னு உலகம் ஆயிடுமாக்கும். ஏன்னா இப்போ மனுஷன் அப்படியே வளர்ந்து இந்த அளவுக்கு வந்துட்டானாக்கும். மனுஷனாக உருவெடுத்துட்டான், என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கான் பாரு, இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்துருச்சு. இப்போது இனிமேலாம் பிரமாதமாக இருக்கும், உலகமே ஒரு பெரிய ஒரு யூட்டோப்பியா மாதிரி, பரலோகம் மாதிரி ஆயிடுமாக்கும் அப்படின்னு நினச்சிருந்தான்ற முதலாவது உலக மகா யுத்தம் வந்தது. கோடிக்கணக்கில் செத்தாங்க. அப்புறம் 2வது உலக மகா யுத்தம் வந்தது, அதுலேயும் செத்தாங்க. 50 மில்லியன் பீப்புள் செத்தாங்கன்றாங்க 2வது உலக மகா யுத்தத்தில். அப்போ ஜனங்களுக்கு என்னடா இதுன்னு ஆகிடுது. அப்போ கூட பாருங்கள், நம்ம அதோடு சொல்லி விட்டுறது இல்லை. ஏன்னா இதை நம்புகிறவங்க அப்போ கூட அதை பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க, அதை உறுதியாக பிடிச்சிட்டு இருக்காங்க. இல்லை இது மனுஷன் பரிணாம வளர்ச்சியில் இருக்கிறான், போக போக நல்லா இடம் தான் அப்படின்ற நம்புறதுல தான் இருக்கிறாங்க. அதனால தான் நான் நம்புகிறேன், வெறும் இதை சும்மா டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. இது இல்லைப்பா சரித்திரத்தை பாரு, அதே சொல்லும் உனக்கு அது பொய்ன்னு அப்படின்னு போயிட முடியாது. ஏன்னா அவங்கள சரித்திரத்தை பார்த்துட்டு தொடர்ந்து அதே தான் பின்பற்றுறாங்க, அவங்க அதை உறுதியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? வேதவசனம் போதிக்கிற பிரின்சிபல்ஸை பார்க்கணும். எப்படி பாவமானது பொல்லாததாக இருக்கிறது, வெறும் பொல்லாத விளைவுகளை ஏற்படுத்துகிறது மட்டும் இல்லை, அது பாவங்கிறதே பொல்லாத ஒரு காரியம். அதனுடைய தன்மை, அதனுடைய சாராம்சமே தீமை அப்படிங்கிற காரியத்தை நல்லா ஆழமாக பார்க்கும்போது நமக்கு எப்படி அவங்க சொல்கிறது பெரிய தப்பு, எதை நம்ம பின்பற்றணுன்றது தெளிவாக வழங்கும். அதனால தான் பவுலுடைய போதனைக்கு போகிறோம். இந்த பவுலுடைய போதனையில் பார்ப்போம். இப்போது பவுலுடைய போதனை ரொம்ப அழகான போதனை. 18லேருந்து 32 வரைக்கும் ரொம்ப பிரமாதமான ஒரு பகுதி பாருங்கள். அதில் ரொம்ப நாசுக்காக எழுதுகிறாரு. இவ்வளோண்டு இடத்துல 18லேருந்து 32க்குள்ளே எவ்வளோ மேட்டர் அடக்கிறாரு பாருங்கள். யாரையாவது எழுத சொன்னீங்கன்னா இது வளவளன்னு போயிட்டுருக்கும் பாருங்கள். இவர் அவ்வளவு பிரமாதமாக ஒரு வார்த்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் நச்சுன்னு போட்டு அடிக்கிறார். ஒன்றுத்தையும் ஸ்பேர் பண்ணுறதில்ல, ஒன்றுத்தையும் தயங்காமல் சொல்கிறாரு, எல்லாத்தையும் அப்பட்டமாக புட்டு வைக்கிறாரு. அதே நேரத்தில் ரொம்ப அசிங்கமான டீட்டெயிலுக்குலாம் போகல. இது நிறைய பிரசங்கர்களுக்கெல்லாம் நல்ல அறிவுரை இது. ஏன்னா சிலர்லாம் எந்திரிச்சு நின்றுட்டு அவங்க பேசும்போதே நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். அந்த மாதிரி விவரங்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசக்கூடாதுன்றத இவர் நல்லா காட்டுறாரு. சொல்ல வேண்டியதை சொல்கிறாரு, அதே நேரத்தில் ரொம்ப ஆழமாக அந்த அசிங்கத்துக்குள்ளெல்லாம் போகலாரு. சிலதெல்லாம் ரொம்ப அருவருப்பான அசிங்கமான காரியங்களை சொல்கிறாரு, ஆனால் அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போகல. கரெக்டாக சொல்கிறாரு, ஆனால் சொல்லிடுறாரு கரெக்டாக, ஆனால் ரொம்ப ஆழமாக அதுக்குள்ளே போகலை. அவ்வளோ அழகாக அதை சொல்கிறாரு. சரி, 3 காரியங்களை சொல்கிறார் இந்த பகுதியில். 1, பாவம் வேண்டுமென்றே தெரிந்து செய்கிற ஒன்று. இட்ஸ் டெலிபரேட். சின் இஸ் டெலிபரேட். வேண்டுமென்றே தெரிந்து மனுஷன் செய்கிற ஒன்று. எங்கே சொல்லியிருக்குது? 18ஆம் வசனம் சொல்லுது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷன். அவனுடைய அவபக்தி அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? தேவ கோபம், அவன் சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிறான். அப்படின்னா சத்தியம் தெரியலன்னு இல்லை, சத்தியம் தெரியும், தெரிந்து
அந்த சத்தியம் வெளியே வந்துடாதபடிக்கு, அந்த சத்தியத்தை இடம் கொடுக்காதபடிக்கு அதை அடக்கி வைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை ஒரு தடவை சொல்லலை, 3 தடவை சொல்கிறார் ஒரே பகுதியில். இந்த பகுதியில் 3 தடவை சொல்கிறாரு. 18ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, 28ஆம் வசனத்தில் மறுபடியும் சொல்கிறார் பாருங்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால். அப்போ தேவனை அறிகிற அறிவு இருந்தது, ஆனால் அதை வைத்து கொள்ள மனசில்லை. அதை பற்றி கொண்டிருக்க, அதன்படி நடக்க, அதன்படி வாழ மனசில்லை. என்னன்னு தெரியும், சத்தியம் என்னன்னு தெரியும், அதை பின்பற்றுறதுக்கு பதிலாக அதை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறாங்க. தேவனை அறிகிற அறிவு இருந்தது, ஆனால் அந்த அறிவை வெறுக்கிறார்கள், பற்றி கொண்டிருக்க மனதில்லை அவங்களுக்கு. 32ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள், இப்படிப்பட்ட வேலை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அதாவது இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நியாயமான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும். அதாவது கடவுள் இவருடைய பாவத்தை எப்படி தீர்க்கிறார், நியாயம் தீர்க்கிறாரு, இவரெல்லாம் மரண தண்டனைக்கு தகுதியானவர்கள் அப்படின்றத அறிந்திருந்தும். நல்லா கவனிச்சிங்களா? எல்லாம் சொல்லுங்கள், அறிந்திருந்தும். அதாவது கடவுள் என்ன தண்டனை கொடுப்பார் இவங்களுக்கு அப்படின்றது நல்லா தெரியுது. ஜட்ஜ்மெண்ட்டு என்ன ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்னே தெரியும். அவ்வளோ அளவுக்கு அறிவு இருக்குது. அதே சொல்லியிருக்கு பைபிளில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும்னு. அதை அறிந்திருந்தும் அதை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாக இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன? அது வெரி டெலிபரேட். வேண்டுமென்றே தெரிஞ்சு நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது, எனக்கு நல்லா தெரியும் என்ன சொல்கிறேன்னு, ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும் சத்தியம் எது, நான் அதை அடக்கி வச்சிருவேன். அது மேலே வராதபடிக்கு, தலை தூக்காதபடிக்கு, அந்த சத்தியம் தெரியாதபடிக்கு, எனக்கு முன்னால் அது காட்டப்படாதபடிக்கு அதை அடக்கிடுவேன். சத்தியம் என்னன்னு தெரியும், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள எனக்கு மனதில்லை. அதை பற்றி கொண்டிருக்க எனக்கு மனதில்லை. இது மாதிரி செய்கிறவங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும்னு சொல்லியிருக்குது, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தெரியும். இருந்தாலும் அது செய்வேன். நான் செய்கிறது மட்டும் இல்லை, செய்கிறவர்களை பற்றி பிரியப்படுவேன். என்ன மாதிரி பாவம் பாருங்கள், டெலிபரேட்னஸ். இது மாடர்ன் வியூக்கு இதுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். மாடர்ன் வியூ என்ன சொல்லுது, இல்லை அவன் வளர்ச்சி ஸ்டேஜில் இருக்கிறான். இப்போது இந்த மிருகத்தன்மை கொஞ்சம் தலை காட்டுது, இந்த மனிதத்தன்மை பேசாமல் இருக்குது. இது கொஞ்சம் எந்திரிச்சிதுன்னா நல்லாயிடுவான் அவன், இது கொஞ்சம் அதிகமாக அது கொஞ்சம் குறைஞ்சிருமாக்கும். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள் இதுக்கும் அதுக்கும். மாடர்ன் வியூ என்ன சொல்லுது, மனுஷனுக்கு அறிவு இல்லை, பாவம், போதிக்கப்படணும், கற்றுத்தரணும், அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், எஜுகேஷன் முக்கியம், என்வாயர்மெண்ட் முக்கியம். பைபிள் சொல்லுது சத்தியம் என்னன்னு நல்லா தெரியும் மனுஷனுக்கு. சத்தியத்தை அறிகிற அறிவு இருக்குது, என்ன தண்டனை கிடைக்கணும் கூட தெரியும், தெரிஞ்சும் செய்கிறான். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். அவங்க சொல்கிற வியூக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம்னு கவனிச்சிங்களா? இதை வேறு ஒரு ஆர்டரில் போட்டிங்கன்னா அந்த 3 வசனம் 18, 28, 32 3 வசனங்களையும் வேறு ஒரு ஆர்டரில் போடுங்க, இன்னும் நல்லா வழங்கும் இது எப்படி நடக்குதுன்னு. முதல்ல 28, அப்புறம் 32, அப்புறம் 18 போடுங்க. ஏன்னா அவர் சொல்லும்போது இந்த 18 முதல்ல சொல்கிறார், ஏன்னா இந்த முடிவை முதல்ல சொல்லிடுறாரு, அப்புறம் ஏன் காரணன்றதை 2 காரணங்களை சொல்கிறார். நம்ம காரணத்துலேருந்து ஆரம்பித்து முடிவுக்கு போவோம், அப்போ நல்லா வழங்கும் பாருங்கள். 28ஆம் வசனத்தை பாருங்கள். முதல்ல 28, அப்புறம் 32, அப்புறம் 18 அப்படி வரும். இந்த 28 பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாத இருந்தான். அங்கே தான் ஆரம்பிக்குது டெலிபரேட். இது வேணும்னே செஞ்சாங்கிறத என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க. அறிவு இருக்குது, ஆனால் அதை பற்றி கொண்டிருக்க மனசு இல்லை, அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்துலேயும் அப்படி தான் இருக்கிறார்கள். இந்த காலத்துலேயும் பாருங்கள், மனுஷன் ரிஜெக்ட் பண்ணுறதை பார்க்குறோம். நம்ம எத்தனையோ பேர் பார்த்துருக்கீங்க நீங்கள். நல்ல சத்தியத்தை அறிவு இருக்குது. சிலர்லாம் சத்தியத்தை போதிச்சு அறிஞ்ச குடும்பத்திலேருந்து வர்றவங்க கூட இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட
சில நேரத்தில் கடவுளையே எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரி, கடவுளாவது இதாவது போ, நான் ஏன் இஷ்டப்படி தான் நான் செய்வேன், கடவுள் முடிஞ்சால் என்னை தடுத்து நிறுத்திட்டுமே, என்னை பார்க்கட்டுமே. கேட்டிருக்கீங்களா அப்படி? அதான் சத்தியத்தை அறிந்திருந்தும் அந்த சத்தியத்தை பற்றி கொண்டிருக்க மனதில்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். இட்ஸ் ரிஜெக்ஷன் ஆஃப் ட்ரூத், டெலிபரேட். அதுதான் பாவம். பாவங்கிறது அறிஞ்சிருந்தும் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்குது. 2வது 32ஆம் வசனம், என்ன மாதிரி நியாய தீர்ப்பு இவங்களுக்கெல்லாம் கிடைக்க போதும், மரண தீர்ப்பை கிடைக்க போதுன்னு தெரிஞ்சிருந்தும் அதை செய்கிறது மட்டும் இல்லை, செய்கிறவர் பேரில் பிரியமாக இருக்கிறார்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா? எத்தனை பேர் அதை இன்றைக்கி அப்படி செய்கிறாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒரு பாவத்தை செய்யும்போது எப்படி அது அவருடைய குடும்பத்தை கெடுக்கும், பிள்ளைகளை கெடுக்கும், எதிர்காலத்தை கெடுக்கும், கடவுளுடைய நோக்கங்களை கெடுக்கும். கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்னை பிறக்க செய்து இந்த ஊரில் வச்சு இங்கே வச்சுருக்காரு, திறமைகளை கொடுத்துருக்கிறாரு, ஆற்றலில் கொடுத்துருக்கிறாரு, அதுக்காக நான் வாழணும், அதை செஞ்சு முடிக்கணும். அது எல்லாம் கெட்டு போகும். பாவம் செஞ்சால் அது எல்லாமே கெட்டு போகும். எல்லாம் கெட்டு போகும்னு தெரிஞ்சு அது செய்கிறாங்க. கடவுளுடைய நோக்கம் நிறைவேறாது, கடவுளுடைய பாதையில் நான் போகல, கடவுளுக்கு விரோதமாக போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சும் அதை செய்கிறாங்க. செய்கிறது மட்டும் இல்லை, இது மாதிரி செய்கிறவர்களோட தான் கூட்டம் அவங்களுக்கு, அவர்கள் மேலே பிரியமாக இருக்கிறாங்க. ஏன்னா கடவுளை தெரிஞ்சும் அவரை வெறுத்துட்டு அவரை வேண்டாம் தள்ளிட்டு வாழ்கிற அந்த கும்பலோடு தான் இவங்களுக்கு சகவாசம். அது அப்படியே அவ்வளோ பிரமாதமாக இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள். அவர்கள் மேலே பிரியமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட நடக்குது. அது நல்லா தெரியும் செய்யக்கூடாது, தப்பு இதுன்னு. கடவுள் நமக்காக வச்சுருக்கிற நோக்கமே கெட்டு போயிடும், வாழ்க்கையே கெட்டு போயிடும், பெரிய தவறுன்னு தெரியும், அப்போ செய்வாங்க. பார்த்துக்கலாம் கடவுள் என்னத்தை பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு தைரியம். அது மட்டும் இல்லை, அது மாதிரி செய்கிற 4 பேரோட கூட சேர்ந்துக்கிட்டு அவனோட சிரிச்சுக்கிட்டு இது ஒன்றும் இல்லை, பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். 3வது தான் சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிறது. இதுதான் ஃபைனல் அண்ட் கிளியரஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் சின் அண்ட் இட்ஸ் டெலிபரேட் கேரக்டர். பாவம் எப்படி அறிஞ்சு தெரிஞ்சு செய்கிற, வேண்டுமென்றே செய்கிற ஒன்று என்பதை தெளிவாய் சொல்கிறது 18ஆம் வசனம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறாங்க. சத்தியத்தை அடக்கி வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி வச்சுருக்காங்க தெரியுமா? அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறாங்கன்றது ஒன்று. எப்படி அடக்கி வைக்கிறாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தங்களுடைய கான்ஷியன்ஸ், என்ன சொல்கிறது, மனசாட்சியை இது பண்ணுறாங்க. மனசாட்சி ரொம்ப குற்றப்படுத்தாதபடிக்கு இது பண்ணுறாங்க. ஏன்னா மனசாட்சியை கடவுள் கொடுத்துருக்கார் இல்லையா, அது குற்றப்படுத்துறதுக்காக தான் வச்சுருக்கிறார். தப்பு செய்யும்போது நம்ம குற்றப்படுத்தணும். கை எப்படி நெருப்பில் பட்டால் சுட்டா டக்குன்னு எடுத்துக்கிறோமே, எடுக்கும்போது சொல்லுங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு. ஏன்னா உணர்ச்சி இருக்குது, அதுக்காக ஸ்தோத்திரம். உணர்ச்சி இல்லாத கை இல்லை, சொரணை இல்லாத கை இல்லை. இந்த சொரணை எவ்வளோ பிளெஸ்ஸிங் பாருங்கள் அது. அப்போ பாவம் செய்யும்போது குத்துச்சுன்னா நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஏன்னா அது நல்ல காரியத்துக்காக குத்துது. நீங்கள் சரியாகும்படியாக, அழிஞ்சு போகாமல் இருக்கும்படியாக, முற்றிலும் கெட்டு போகாமல் இருக்கிறபடியாக அது குத்துது. குத்துறது நல்லது. குத்துறது நின்று போச்சுன்னா சொரணை இல்லாதவங்களாயிட்டோன்னு அர்த்தம். அப்போ தான் ரொம்ப டேஞ்சர். சொரணையே போயிடுச்சு. அதான் சொல்லியிருக்கு, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்ன்னு. அப்படின்னா அர்த்தம் சொரணையே இல்லை. சிலர் காப்பியை ரொம்ப சூடாக குடிப்பாங்க, மற்றவங்களுக்கு அதை வாயில் கூட வைக்க முடியாது, நல்லா குடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா சூடாக குடிச்சு பழக்கமாயிடுச்சு. தப்பு செஞ்சு 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 அது உறுத்தும் போதெல்லாம் அதை பொருட்படுத்தாமல் தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தால் காப்பியை சூடாக குடிக்கிறவங்க மாதிரி ஒரு நாள் தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்போம். செய்கிற தப்பே நமக்கே ஒரு உணர்வே கொடுக்காது, அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்போம். நல்லா கவனிங்க. அதான் மனசாட்சியில் சூடுண்ட போயர்னா பொய் சொல்கிறாங்க, ஆனால் மனசாட்சி ஒன்றும் பாதிக்கப்படுறதில்லை. அந்த மாதிரி குத்துறதுக்காக தான் கர்த்தர் வச்சுருக்காரு மனசாட்சியை, காட்டுறதுக்காக. ரொம்ப வேலை செய்யும் அது மனசாட்சி. தப்பு செய்யும்போது வேலை செய்யும், ரொம்ப நல்லது செய்யும்போது கூட வேலை செய்யும். ஒரு இது கொடுக்கும் உங்களுக்கு, பரவாயில்ல நீ நல்ல ஆள், சரியான ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிற, இது நல்லது அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லை, வியாதியாக படுத்துட்டு இருக்கும்போது வேலை செய்யும். அது சாகிற நிலைக்கு வரும்போது வேலை செய்யும். ஐயோ நான் பண்ண தப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுன்ற அந்த உணர்வெல்லாம் வரும்.
எப்படி வச்சுருக்கார் பாருங்க. மனுஷன் வந்து அறியாமல் செஞ்சிட்டான்றது வந்து கிடையவே கிடையாதுங்க. அறியாமலாம் கிடையாது. மேன் இஸ் நாட் இக்னரண்ட். அவனுக்கு நல்லா தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். தெரிகிற அளவுக்கு தான் கர்த்தர் அவனை உண்டாக்கியிருக்காரு, வச்சுருக்காரு. தெரிஞ்சாலும் அதை அடக்கி வைக்கிறான். எப்படியெல்லாம் அடக்கிறாங்கன்றது அளவு கடந்த விதத்தில் அடக்கிறாங்க பாருங்கள். அதை எப்படியெல்லாம் அடக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த செயல்களை நியாயப்படுத்தி பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதான் அடக்கி வைக்கிறது. யாராவது செய்த தவறுகளை நியாயப்படுத்தி நான் செய்தது கரெக்டான்னு பேசினாங்கன்னா அதுதான் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறது. அவங்களுடைய மனசாட்சியை கூட சைக்கலாஜிக்கலாக டீல் பண்ணுவாங்க. அவங்க எல்லா குற்ற உணர்வையும் அகற்றுறதுக்கு அதனுடைய சத்தத்தை அதனுடைய கூச்சலை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப கூச்சல் போட்டுச்சுன்னா டக்குன்னு டிவியை நல்லா ஆன் பண்ணி நல்லா சத்தமாக போட்டு வைப்பாங்க. ஏன்னா இந்த சத்தம் ரொம்ப கேட்கக்கூடாதுன்னு, ரொம்ப பாதிக்குது. இப்போ இதை நல்லா போட்டுட்டு நல்லா பாட்டு போட்டு நல்லா கேட்கலாம், ஏன்னா இது பாதிக்கக்கூடாதுன்னு. இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அப்போ மனு வர்க்கத்தின் பிரச்சனை வந்து சத்தியத்தை தெரியாதுன்றது இல்லை, சத்தியத்தை தெரிஞ்சாலும் அதை அடக்கி வைக்கிறார்கள். ரெண்டாவது, sin is debasing and it depraves. பாவம் வந்து மனுஷனை இழிவுபடுத்துகிறது, கெடுக்கிறது, இழிவானவனாக மாற்றுகிறது. எப்படி? 21 வாசிக்கிறேன் பாருங்க. 21 வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினால் வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அப்புறம் கவனிங்க, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். என்ன பண்ணுறாங்களாம்? அதாவது கடவுளை நல்லா அறிஞ்சிருந்தாங்க. அறிஞ்சிருந்து என்ன பண்ணிட்டாங்க? தேவனை மகிமைப்படுத்தலை, ஸ்தோத்திரிக்கலை, தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராகிட்டாங்க. ஆயிட்டு தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், அப்படிப்பட்ட உருவங்களாக உருவாக்கினாங்க. அன்றைக்குள்ள பவுலுடைய உலகத்தில் இருந்த அந்த வழிபாடுகளை குறித்து பேசுகிறார். இப்படிப்பட்ட உருவங்களை உண்டாக்கி அதை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை சேவித்தார்கள். அதாவது தேவனை ரிஜெக்ட் பண்ணுறது ஒன்று, ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த தேவன் வேணாம், அவரை சத்தியத்தை அறிஞ்சும் அதை பற்றிக்கொள்ள மனசு இல்லை, எனக்கு அநியாயத்தினால் அடக்கி வைக்க போகிறேன், ஏற்றுக்கொள்ள மனதில்லை, இல்லை அந்த அவர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார் அதை செய்யக்கூட செய்வேன், நான் செய்கிறவங்க கூட சந்தோஷப்படுவேன் கூட, அப்படின்றது வேறு. அதோடு விடாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் இந்த கடவுள் வேணான்னு சொல்லிட்டேன், நான் வேறு தனியாக எனக்கு ஏற்ற கடவுளை நான் உண்டு பண்ணிக்கிறேன். இது என்ன மாதிரி ஒரு இன்சல்ட் பாருங்கள். நான் எப்படிப்பட்ட கடவுள் எனக்கு வேணுமோ அப்படிப்பட்ட கடவுளை நான் உண்டு பண்ணி நான் ஆராய்ச்சிக்கிறேன் அப்படின்றாங்க. அதை சொல்லும்போது பவுல் என்ன அழகாக சொல்கிறாரு, என்ன மாதிரி ஒரு வீழ்ச்சி பாருங்கள். எவ்வளோ மகிமையான தேவனை அழிவுள்ள மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் என்ற உருவத்துக்கு மாற்றுறாங்க. அழிவில்லாத தேவனை கொண்டாந்து இப்படி சும்மா சாகிற மிருகங்கள் அதுகளோட உருவத்தில் மாற்றி மனுஷன் முதற்கொண்டு பறவை முதற்கொண்டு ஊரும் பிராணிகள், மிருகங்கள் உருவத்தில் மாற்றி வணங்குறாங்க. அது சொல்லிட்டு சொல்கிறாரு, சர்க்காஸ்டிக்காக சொல்கிறார், ரொம்ப கிண்டலாக ஒரு மாதிரி சொல்கிறார். 22ஆம் வசனத்தில் அவள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராகி, அது அப்படியே நடக்குது பாருங்கள். இன்றைக்கு கூட அது நடக்குது. ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராகி. இன்றைக்கி பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகளில் வெளிநாடுகள்லாம் போய் பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு சொல்கிறது தான் ஃபேஷன். நீங்கள் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு நான் கடவுளை நம்புகிறேன்னு சொன்னீங்கன்னா, கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னீங்கன்னா அவன் சிரிப்பான். அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு உண்டாயிடுச்சு பாருங்கள். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நான் எந்த கடவுளையும் நம்புறதில்லை அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்டைல். ஏன்னா படித்தவனுக்கு அதுதான் அடையாளம் அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஏன்னா நான் ரொம்ப படிச்சிருக்கேனே, இத்தனை புக்கு படித்தாச்சு, ஞானம் வந்துருச்சு, சயின்ஸ் படிச்சுட்டேன், அதை படிச்சுட்டேன், இதை படிச்சுட்டேன், நல்லா ஆழமாக சிந்திச்சிட்டேன், எனக்கு நல்லா தெரியும்
நல்லா அறிவுள்ளவன் எவனும் கடவுளை நம்ப மாட்டான் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு இதை உண்டாக்கிட்டாங்க பாருங்கள். அதனால் ஞானிகள் என்று தங்களை, அதாவது ஏன் கடவுளை நம்புறது இல்லைன்றது காரணம் என்ன சொல்லுவாங்க? நான் படித்தவங்க அதனால் நம்புறதில்லை, படித்தவனாக இருக்கிறதுனால நம்புறதில்லை, எனக்கு ஒளி வந்துருச்சு, எனக்கு வெளிச்சம் புரிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு, அறிவு வந்துருச்சு, புரிந்து கொள்ளுதல் வந்துருச்சு, அதனால் இந்த மதம் என்கிற இந்த பிடியிலிருந்து நான் விடுதலை ஆகிட்டேன், சுதந்திரமாக வாழ்கிறேன், அதுக்கெல்லாம் நான் பயப்படுறதில்லை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன? உண்மை என்னென்னா பவுல் சொல்கிறார், ஞானிகள் என்று எண்ணி பைத்தியக்காரலாக ஆயிட்டாங்க. எப்படி பைத்தியக்காரலாக ஆனாங்க? அவங்களுடைய கடவுள்களில் பாருங்கள், இந்த மாடர்ன் மேனுடைய கடவுளில் பாருங்கள். அவர் காலத்தில் இருந்த கடவுளில் சொல்லிட்டார் அவர் என்னென்ன விருவங்கள்லாம் உண்டாக்குனாங்கன்னு சொல்கிறார் இல்லையா? இன்றைக்கு மாடர்ன் மேன் ஞானிகள் என்று பைத்தியக்காரனாரனுடைய கதியை பாருங்கள். என்னென்னத்தெல்லாம் வணங்குகிறாம? நான் சொல்கிறேன், முதலாவது மனுஷனையே வணங்குறாங்க இன்றைக்கி இந்த ஞானிகள். நாசிசம்லாம் அப்படி தான் ஆரம்பிச்சது பாருங்கள். ஹிட்லரை கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணானுங்க, கடவுள் மாதிரி ஆகிட்டார் ஹிட்லர். இந்த மனுஷன் சொல்கிற வார்த்தை ஒன்றும் கீழ்ப்படியணும், எல்லாத்துக்கும் கேள்வி இல்லாமல் எந்த தயக்கமும் இல்லாமல் பூரணமாக உங்களை அர்ப்பணிக்கணும். நம்ம எப்படி இயேசுக்கு உங்களை அர்ப்பணிக்கணும்னு சொல்கிறோமோ, எல்லோரும் வந்து ஓத்து எடுக்கணும். இந்த ஒரு தலைவருக்கு நான் பூரணமாக கட்டுப்படுவேன் ஓத்து எடுக்கணும். டியட்ரிச் பான்ஹாஃபர்னு ஒரு பெரிய பிரசங்கியார் இருந்தார், அமெரிக்காலெலாம் படித்தவர். அவர் அந்த காலத்தில் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஜெர்மனிக்குள்ளே போனார். அவர் கொஞ்சம் இதை எதிர்த்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஜனங்களுக்கு சொல்லிட்டார், நான் இயேசுவுக்கு மட்டும்தான் அடிபணிவேன், அவருக்கு மட்டும்தான் என்னை முழுக்க அர்ப்பணிப்பேன், எந்த ஒரு மனுஷனுக்கும் என்னை அர்ப்பணிக்க முடியாது அப்படின்றத பிரசங்கம் பண்ணார். அங்கே நாசி ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கே வாட்ச் பண்ணிட்டுருக்குறாங்க இதால் சொல்கிறத கேட்டு அவளை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு கடைசியில் சுட்டே கொண்டு போட்டாங்க அவரை. டியட்ரிச் பான்ஹாஃபர்ன்ற பிரசங்கர், பிரமாதமான பிரசங்கர், நல்ல புக்கெல்லாம் எழுதியிருக்கார். காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப்பு அப்படின்லாம் பிரமாதமான புக்கு எழுதியிருக்கார் அவர். ஹிட்லரால் சிறையில் வைத்து கொல்லப்பட்டார் அவர். வார் முடியறதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, இன்னும் கொஞ்சம் 2 மாதம் இருந்தாருன்னா பொழைச்சிருப்பார். கொல்லப்பட்டார். ஆனால் அவர் பின் வாங்கலை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, கையை நீட்டி சொல்லணும், ஹிட்லருக்கு அடிபணிவேன் சொல்லிட்டார். இயேசுவை தவிர வேறு யாருக்கும் நான் அடிபடிய மாட்டேன்ட்டார். சொல்ல மறுத்துட்டாங்க. கடைசி சாகும்போது கூட கேட்குறாங்க, சொல்லியா? சொன்ன வீட்டுக்கு போகலாம், போ முடியாதுன்ட்டார், சொல்ல முடியாதுன்ட்டார். ஏன்னா மனுஷனை வணங்க முடியாது, நான் கடவுளை மாதிரி மனுஷனை ட்ரீட் பண்ண மாட்டேன். அவர் தான் ஞானி. அவ்வளோ பேரும் ஞானிகள் என்று பைத்தியக்காரன் ஆகிட்டாங்க எல்லாம். இவங்க தான் சொல்கிறாங்க நான் ரொம்ப படிச்சிருக்கிறோன்னு, பைத்தியக்காரர் ஆகிட்டாங்கன்னு வேதவசனம் சொல்லுகிறது. இன்னும் மற்ற தெய்வங்களை பாருங்கள். இன்றைக்கி பணம், அந்த ஆஸ்தி, அதை ஒரு தெய்வமாக, பணம் ஆஸ்தியெல்லாம் கடவுள் கொடுக்குறாருங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனை கூட வேதனையை கொடுத்துருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, கர்த்தருக்காக வாழுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எப்படியெல்லாம் மகிமைப்படுத்த முடியுமோ மகிமைப்படுத்துங்க. ஆனால் அதுக்கு அர்ப்பணிப்பீங்களா? அவங்கள அதை கும்பிட்டுக்குவீங்களா? அது தெய்வமாக்கிடுவீங்களா? வேத வசனம் விக்கிர ஆராதனைன்னு போதிக்கும் போது எங்கேயோ போய் ஒரு விக்கிரகத்தை வணங்குறது மட்டும் இல்லை, கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வேறு எதை வச்சிங்கனாலும் அது நீங்கள் வணங்குகிற கடவுளாகிடுது. உங்கள் வாழ்க்கையில் எதை முதலாவது வைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் கடவுள். எதை ரொம்ப பெருசாகன்றீங்களோ அதுதான் உங்கள் கடவுள். அப்படி தான் வேதவசனம் போதிக்குது. உங்கள் வாழ்க்கையில் எது பெருசாக இருக்குது? பணம் தான் பெருசாக இருக்குது, பணம் தான் எனக்கு அப்படின்னா அப்போ அதுதான் கடவுள் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுதான் மிஸ்டேக். அங்கே ஞானிகள் என்று பைத்தியக்காரர். பணத்தை யாராவது கும்பிடுவானா? ஆஸ்தி யாராவது கும்பிடுவானா? ஞானிகள் என்று நீ பைத்தியக்காரராக. அதான் பவுல் சொல்கிறார், பணக்காரனுக்கு நல்ல போதின்றார். என்ன போதி? நிலையற்ற ஐஸ்வர்யத்தை நம்பாமல் எல்லாவற்றையும் நமக்கு நாம் அனுபவிக்கிறதுக்காக ஏராளம் தாராளமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கை வைக்க சொல்லி, இது மேலே நம்பிக்கை வைக்க சொல்லாதுன்றார். இன்னும் அருமையாக போதிக்கிறார் பாருங்கள். அதை வச்சு நல்லது செய்ய சொல்லு, நற்கிரியில் பணக்காரனாக இருக்க சொல்லு அப்படிங்கிறாரு. இதுதான் கிறிஸ்டியன் டீச்சிங். அது மட்டும் இல்லை, சிலர்லாம் வந்து உடம்பே ஆராதிக்கிறாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது, ஆனால் அவங்களுக்கு எல்லாத்த விட தங்களுடைய சரீரம், சிலருக்கு தங்களுடைய சரீரம் வந்து ரொம்ப முக்கியம். அதனுடைய அழகை பார்த்து பார்த்து ரசித்து, இன்னும் சிலர் ஞானிகள் என்று இப்படி பைத்தியக்காரர் ஆனாங்கன்னா எப்படி ஆனாங்க?
எல்லா விதமான 4 நட்சத்திரம், அஸ்ட்ராலஜி, ஜோசியம் எல்லாம் பார்ப்பாங்க. கேட்டால் ஞானின்னுவாங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் இருக்குது. ஏன் இன்னும் கேட்டால் எதையோ ஒன்று மாட்டிக்கிட்டு கழுத்துலையோ கையிலையோ இல்லையா மாட்டிக்கிட்டு, இல்லை வீட்டில் எதையா வச்சுக்கிட்டு, இது எனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டாடுன்றாங்க. எல்லாமே கடவுள் தாங்க. அவ்வளோ படிச்சிருக்கேன் நான், கடவுள் நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது, நான் இந்த முட்டாள்தனத்தெல்லாம் நம்புறது இல்லைன்னு சொல்கிறேன். இதெல்லாம் என்னது இதெல்லாம்? அப்போ அழிவில்லாத தேவன், மகிமை உள்ள தேவன், அற்புதமான தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை நம்புறத விட்டுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களையும் அதையும் இதையும் நம்பிக்கிட்டு இருந்தா என்ன ஆகிறது? அது மட்டும் இல்லை, மனுஷன் எதில் நேரத்தை செலவழிக்கிறான்னு பாருங்கள் இன்றைக்கி. ஏன்னா அதுதான் அவனுடைய கடவுளாக இருக்குது. எதுக்கு அதிகமான நேரத்தை செலவழிக்கிறான்றதை பாருங்கள். ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற மனுஷன், ஆண்டவருக்காக வாழுகிற மனுஷன் நல்ல விதத்தில் தன்னுடைய நேரத்தை செலவழிப்பான். ஒரு புக் எடுத்து வாசிப்பான். ஒரு அறிவில் பெறுகிறதுக்கு, எல்லா காரியத்தை குறித்து நான் அறிந்து கொள்ள வேணும்ன்ற ஒரு அறிவு தன்னுடைய அறிவை வளர்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும், வாஞ்சை இருக்கும். அதில் பெருகணுன்ற ஒரு வாஞ்சை இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் விட்டு போட்டு இன்றைக்கி மனுஷன் வெறும் டிவி முன்னால் உட்காந்துருக்கிறான். மைண்டே ஆஃப் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். மைண்டை சிந்திக்கவே தெரியாமல் போயிட்டாங்க பாருங்கள். இது முன்னால் உட்காந்துருக்க வேண்டியது. அப்படியே சின்ன பிள்ளைங்க கூட கஷ்டப்படுறாங்க. ஒரு பிள்ளை கேட்குது என்கிட்ட, ஜெபம் பண்ணுங்க பாஸ். என்னத்துக்கு ஜெபம் பண்ணேன்? எங்கள் வீட்டில் டிவி ஓடிக்கிட்டே இருக்குது, எனக்கு படிக்க முடியல. எனக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அறிவு வேணாம், பசங்க படிக்கணுமே, நம்ம டிவி போட்டு இல்லை, அது ஒரு மூலையில் உட்காந்து படிக்கிட்டோன்னா அது எப்படி படிக்கும்? அது நீ டிவி ஆஃப் பண்ணிட்டு நீயும் கூட உட்காந்து படித்தா தான் படிக்கும். அது எப்படி பாருங்கள், மனுஷனுக்கு எதெல்லாம் கடவுள் ஆகிடுச்சு, எது முதல்ல ஆகிடுச்சு வாழ்க்கையில்? இல்லை, யூடியூப்பில் உட்காந்துட வேண்டியது. அது சிந்திக்கிறதே கிடையாது. அதில் எதெல்லாம் என்ன குப்பையெல்லாம் வருதோ எல்லாத்தையும் நம்புறது. அப்படியே அப்படியா பிரதர், அது இப்படி ஆகிடுச்சாமே, இங்கே 2000 கோடி வந்ததாமே, இங்கே உனக்கு என்னத்துக்கு அந்த வேலை? 2000 ரூபாய்க்கும் 3000 ரூபாய்க்குமே லாட்ரி அடிச்சுக்கிட்டு அப்புறம் 2000 கோடி 3000 கோடி அவர் இவ்வளோ வச்சுருந்தாராமே, இவ்வளோ உனக்கு என்னத்துக்கு அந்த வேலை? நல்ல புஸ்தகங்களை வாசித்து நல்ல அறிவை பெருக்கி ஆண்டவரை குறித்தும் மற்ற காரியங்களை குறித்தும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு, அறிஞ்சிக்கிறதுக்கு, வளர்கிறதுக்கு, அதை தேடாமல் அறிவை கடவுள் எதுக்கு கொடுத்துருக்காரு? மூளையை கடவுள் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? நல்ல விதத்தில் பயன்படுத்துறதுக்கு, நல்ல அறிவில் பெருகிறதுக்கு, ஆற்றலில் பெருகிறதுக்கு, அதுக்கு கொடுத்துருக்காரு கடவுள். அதை விட்டுவிட்டு இதெல்லாம் இப்போ ஒரு கடவுள் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் மனுஷனுக்கு. அது மட்டும் இல்லை, கடைசியில் பாவம் அருவருப்பானது. அருவருப்பானதுன்னா அது பாருங்கள், 29ஆம் வசனம் 30ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பாய்கிறமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பு இல்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்களா? சின்ன சின்ன காரியத்திலிருந்து பெரிய காரியம் வரைக்கும் சொல்லியிருக்குது. வெறும் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பற்றி கூட சொல்லியிருக்குது. சுவாப அன்பு, நேச்சுரல் அஃபெக்ஷன் கூட இல்லைன்றாரு. வீம்பு பண்ணுறவங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவங்க, பொருளாசை, வேசித்தனம், துரோகம், இதெல்லாம் சொல்லியிருக்குது. ஆனால் ஏதோ எந்த லிஸ்ட்டோட சேர்த்துருக்கு தெரியுமா? இதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா சொல்கிறாரு. அருவருப்பான காரியங்களை செய்கிறாங்கன்றதுல என்ன அருவருப்பெல்லாம் இருக்குது தெரியுமா? அப்படியே 2 வசனம் பேக்கப் பண்ணுங்கள். 27ஆம் வசனத்தில், அப்படியே ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடைய ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பி தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். அருவருப்பான காரியங்கள்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு எப்படியெல்லாம் விரகதாபத்தினால் பொங்கி என்னெல்லாம் செய்கிறாங்கன்று சொல்லிட்டு அவ்வளோ அசிங்கமான லிஸ்ட்டோடு இதெல்லாம் சேர்க்கிறார். எது சேர்க்கிறாரு? பெற்றோருக்கு கீழ்ப்படியாத, பொறாமை, வஞ்சகம், துரோகம், அகந்தை, வீம்பு, பொல்லாத யோசிக்கிறது, சுவாப அன்பு இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாம் கூட சேர்க்கிறார். எல்லாமே அருவருப்பானது தான்றார். எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் பரவாயில்ல பிரதர், அதுதான் அருவருப்பு, இது பரவாயில்லன்றோம். எல்லாத்தையும் ஒரே லிஸ்ட்டில் போட்டார் அவர்.
பாவமே அருவருப்பானது, அருவருப்பான காரியங்களை செய்யுது. அதான் எரேமியா தீர்க்கதரிசி 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. எரேமியா 8 போனீங்கன்னா 12ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது. அவங்க அருவருப்பானவைகளை செய்யும்போது நாணமடைய கூட முடியலையா அவங்களால. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக, when they did abominable things they could not even blush. ப்ளஷ்ன்ற வார்த்தை இங்கிலீஷில் ரொம்ப அருமையான வார்த்தை. ப்ளஷ்னால் இந்த வெக்கத்தை முகத்தில் காட்டுறோம்ல, ஒரு மாதிரி மூஞ்சி மாறிடுது, ஒரு மாதிரி முகமே ரெட் ஆகிடும், அப்படியே ஒரு மாதிரி. அதுதான் ப்ளஷ்ன்றாங்க. அதாவது அருவருப்பு செய்கிறதுல அவங்களுக்கு அது அருவருப்பு ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சான். அதனால் ப்ளஷ் கூட பண்ண மாட்டேன்றாங்க. அதை ஐயோ இவ்வளோ அசிங்கமானது செய்கிறோமேன்ற ஒரு கூச்சம் கூட கிடையாது. அதான் சரியான வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஒரு கூச்ச உணர்வு கூட கிடையாதுன்றார். அப்போ பாவம் டெலிபரேட், டிப்ரேவ்ஸ் அண்ட் இட் இஸ் டிஸ்கஸ்டிங். அருவருப்பானது. பாவம் என்று இந்த மாதிரி ஒரு சக்தி, அது பொல்லாத சக்தி. வேணும்னு தெரிஞ்சு செய்கிறது மனுஷனை அழிவுக்குள்ளாக இழிவான ஒரு நிலைக்கு நடத்துது, அது கெடுக்குது. அது மட்டும் இல்லை, கூச்சத்தை எல்லாம் இழந்து அசிங்கமான காரியங்களில் ஈடுபடுறது கூட கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் செய்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு அருவருப்பான ஒரு நிலைக்கு மனுஷனை கொண்டு வருகிறது பாவம். இவ்வளோ பயங்கரமானது தான் பாவம். அவ்வளோ பொல்லாத சக்தி அது. அந்த சக்தியிலேருந்து விடுவிக்கக்கூடியது ஆண்டவராக இயேசுவின் சுவிசேஷம் மட்டுமே. இதிலேருந்து விடுதலை பெறணும். இதைத்தான் வேதவசனம் போதிக்குது. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு வேதவசனம் சொல்லலை. இது ஒரு பெரிய பிரச்சனை. இது மனுஷனை கெடுக்கும். இது உள்ளே இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. இது கெடுக்கிறதுக்கு முன்னால் நம்ம இதிலேருந்து ரட்சிக்கப்பட வேணும். இதைத்தான் ரட்சிப்புன்னு சொல்கிறோம், இதைத்தான் விடுதலைன்னு சொல்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான ரட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எவ்வளவு பெரிய பொல்லாத இந்த சக்தியிலிருந்து எங்களை விடுவித்திருக்கிறீர் என்பதை எண்ணி பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு பெரிய தீய சக்தி, பொல்லாத சக்தி, இதன் பிடியிலிருந்து, இதன் கொடூர பிடியிலிருந்து எங்களை விடுதலையாக்கி இருக்கிறீர். சங்கிலிகளை முறித்திருக்கிறீர். எங்களை உடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறீர். இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ரட்சிப்பை எண்ணி பார்க்க, அதை குறித்து மேன்மை பாராட்ட, எங்களை ரட்சித்த எங்கள் ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்ட எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்கள் உள்ள உண்மையில மகிழட்டும். ஒவ்வொரு நாளும் இதை எண்ணி பார்த்து உம்மை துதிக்கட்டும் கர்த்தாவே. பாவத்தின் சங்கிலி அறுக்கப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு எங்களுக்கு உண்டாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதை அறியாதவர்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.